ஐஎஃப்எல்ங்கிறது புரோக்கரா இருக்காங்க. as well as இவங்களுடைய கம்பெனியும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே, இவங்களுடைய கம்பெனியும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு. இப்போ இந்த ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்கலாமானா வாங்கக்கூடாது. அதுதான் இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? சரி. இது வந்து மலேசியா இருக்கக்கூடிய எஸ்சிசி கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன். அடுத்தது என்னது? மீசான் இஸ்லாமிக் ஃபண்ட் பாகிஸ்தான். அவங்க இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷரியா போர்டு என்ன சொல்லியிருக்காங்க? கம்பெனிஸ் டீலிங் இன் ஆல்கஹால், போர்க் ரிலேட்டட் ப்ராடக்ட், கன்வென்ஷனல் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், லீசிங் கம்பெனிஸ், டொபாக்கோ. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டொபாக்கோ அப்படிங்கிறது வந்துருச்சு. 3 இடத்துலயும் டொபாக்கோங்கிறது வந்துருச்சு. இது அந்தந்த நாடுகளை பொறுத்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில சஜஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ மீசான் சொன்னா அவங்க பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட் கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. எஸ்சிசிங்கிறது மலேசியாவில் ஸ்டாக் மார்க்கெட் கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டவ் ஜோன்ஸ்னா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ஷரியா போர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் கன்சிடர் பண்ணி சொல்லக்கூடிய எந்த ஒரு ரிசர்ச் பேப்பரும் எங்களுக்கு இல்லை, கிடைக்கல. அதனால அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அப்ளை பண்ணோம். ஆனால் டிட்டோவா இது அப்படியே இங்கே இந்தியாவில் அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வரலாம். இப்போ டொபாக்கோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் டொபாக்கோ ப்ராடக்ட்டை வந்து முழுவதுமாக அனுமதி மறுக்கப்பட்டது இந்தியாவில் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? இப்போ யூபியில் நாங்கள் ஒரு சில பள்ளிவாசல் பார்த்துருக்கோம். டொபாக்கோவுடைய அந்த புகையிலை நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய பீடி வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து அந்த பள்ளிவாசலே கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நகரங்கள்ல அவங்க முஸ்லீம்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, பீடியோட அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பீடியை ஊட்டுறது, அது உற்பத்தி செய்யறது, தயாரிக்கிறது. அதனால வந்து இந்த டொபாக்கோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒண்ணா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஓகே, அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அது சரியால வருமா வராதா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா மத்த எல்லாமே என்ன ஆகுதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட நமக்கு புரியக்கூடிய அந்த இடத்துல தான் வந்துருது. ஓகேங்களா? அப்ப அதனால தான் டொபாக்கோ நான் இங்க எல்லோவா ஹைலைட் பண்ணியிருக்கிற காரணம் வந்து அவங்கவுங்க அந்த நாட்டுல வந்து இந்த டிஃபென்ஸ் இப்படிலாம் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க சொன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியும் அவங்க சொல்லியிருக்காங்க இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. மற்ற ரெண்டுலயும் அந்த வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரல. ஏன் அவங்க அமெரிக்கால அப்படி சொன்னாங்க? ஏன்னா அமெரிக்கா அவங்க வந்து ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளை தாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சுதான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பலஸ்தீன்ல அநியாய அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவங்களுடைய ஷரியா போர்டு வந்து வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்துல முதலீடு செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது இந்தியாவுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆகாது. ஏன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்க்கு மற்ற நாடுகளை தான் நம்பி இருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய டிஃபென்ஸ் வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாதுகாப்புக்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆயுதங்கள் தான். ஓகே, இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வெப்பன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி வந்து மிலிட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய பாதுகாப்புக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அதனால இந்தியாவில் வந்து வெப்பன்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி நான் சரியால வருமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஓகேங்களா? ஆனால் வந்து இதை தாண்டி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஒரு சில நிறுவனங்கள் இந்தியால செட் ஆகுமா ஆகாதாங்கிற சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். இப்ப இந்த டொபாக்கோலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டவுன் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஊர் இருக்கு. நான் என்னன்னு சொல்லி சொல்ல விரும்பல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க, இந்த டொபாக்கோ இண்டஸ்ட்ரீஸை நம்பி தான் இருக்கான். ஓகேங்களா? அதை சுத்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பீடி நிறுவனங்கள் தான். அப்போ வந்து இது நம்ம கூடாதுன்னு சொல்லிட்டா அவங்களுடைய முழு ஆதாரம் அந்த அந்த சிட்டியே நம்ம ஒதுக்கி வைக்கிற மாதிரிலாம் ஆயிரும். அப்ப இந்தியாவில் அதுக்கேற்ற மாதிரி சில மாறுதல்களோட நம்மளால என்ன பண்ண முடியும், இங்க அனுமதிகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? சரி, இது வந்து என்னது, எந்த நிறுவனங்களை முதலீடு செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணிட்டாங்க சொல்லியிருக்காங்க. முதல் கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, மார்க்கம் அனுமதியளிக்காத நிறுவனங்கள்ல நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. அப்ப எது எது மார்க்கம் அனுமதி அளிக்காதது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய சரியா கவுன்சில் வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிட்டோவா அப்படியே நம்ம எடுத்து நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? All the assets and the possessions of the company
should not be in cash, but it should have some frozen assets. For example, land and company is in existence, and these things are known surely. Otherwise, selling with difference will be interest. அதாவது நீங்க ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்றீங்க. ஓகே. இப்ப அந்த நிறுவனம் அப்படிங்கிறது இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. ஓகேங்களா? ஆரம்பிக்கப்படவே இல்ல. இப்ப அந்த நிறுவனத்துக்கு ரூ. 100,00,00,000 தேவை இருக்கு. ரூ. 50,00,00,000 அவங்க கையில வச்சிருக்காங்க. ஒரு ரூ. 50,00,00,000 முதலீட்டாளர்கிட்ட இருந்து வாங்கி மொத்தம் ரூ. 100,00,00,000ன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சேர்த்துக்கிறாங்க. இப்ப இந்த ரூ. 100,00,00,000ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரூ. 100,00,00,000ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்கல. இன்னும் வந்து அந்த ப்ராசஸிங்ல தான் இருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ குடுத்துட்டாங்க. அந்த ஷேர நீங்க விக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க அந்த ஷேர ஒரு ரூ. 100க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு ரூ. 110க்கு விக்கிறீங்க. ஒரு ரூ. 10 லாபம் கிடைக்குதுன்னா, இந்த லாபம் அப்படிங்கிறது வட்டி ஆயிரும். ஏன்? ஏன்னா நீங்க குடுத்த பணம் இன்னும் வந்து நிறுவனங்கள்ல முதலீடு ஆகவே இல்லையே! அப்போ பிசினஸ்ன்னு ஒண்ணு நடந்தா தான், உங்களுடைய நீங்க விக்கக்கூடிய ஷேர்ஸ அது அதிகமான லாபத்துக்கு வித்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது, உங்களுக்கு அது என்ன ஆகும்? ஜாயிஸ் ஆகும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப நீங்க எந்த நிறுவனத்துல முதலீடு செய்றீங்களோ, அந்த நிறுவனம் ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனமா தான் இருக்கும். இந்த செகண்ட் கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் தான். இன்னும் சொல்லப்போனா, ஸ்டாக் மார்க்கெட்க்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு 5 வருஷம், 10 வருஷம் இயங்கிக்கிட்டு, அவங்களுக்கு அதிகப்படியான முதலீடுகள் வேணுங்கிற போது தான் என்ன பண்ணுவாங்க? இங்க வருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப எடுத்தோனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்க மக்கள்கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ண முடியாது? முதலீடுகள் வாங்க முடியாது. ஏன்? ஏன்னா மக்கள் பார்ப்பாங்க. இவங்க யாரு? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குது? என்ன பிசினஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இவங்களுடைய ஃபேக்டரி என்ன இருக்குது? கடைசி 5 வருஷம் இவங்களுடைய பிசினஸ் ஆக்டிவிட்டி எப்படி இருந்திருக்கு? லாபம் சம்பாதிச்சிருக்காங்களா? நட்டம் சம்பாதிச்சிருக்காங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் முதலீடு செய்வாங்க. அதனால பொதுவா எந்த நிறுவனங்களும் ஆரம்பிச்ச அடுத்த நாள் என்ன பண்ணிற முடியாது. எப்படி ஒரு குழந்தை பொறந்த அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போயிற முடியாதோ, அது மாரி ஒரு நிறுவனம் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிற முடியாதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துர முடியாது. ஏன்னா, அவங்க மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? அப்படிங்கிறத வச்சு தான் நம்பிக்கை வரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேல. அப்பதான் மக்கள் முதலீடு செய்வாங்க. அப்போ செகண்ட் கண்டிஷன பொறுத்தவரைக்கும், இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ல வரக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அப்படிங்கிறனால, செகண்ட் கண்டிஷன பத்தி பெருசா நம்ம வொரி பண்ண வேண்டிய தேவையில்ல. ஓகே. இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா, சரி ஒரு நிறுவனம் வந்து என்ன ஆகுது? ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ் அப்படிங்கிறது லிக்விட். ஓகேங்களா? லிக்விட் அசெட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லிக்விட் அசெட்ஸ். இப்ப லிக்விட் அசெட்ஸ்னா என்ன? இந்த கேஷ்லாம் இருக்கா இல்லையா? இத தான் நம்ம என்ன சொல்றோம்? சம் கம்பெனி ஆர் கம்மிங் இன் ஐபிஓ. அதாவது டெய்லி ஒரு 2 கம்பெனிஸ் ஐபிஓ வந்துட்டு தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். லிக்விட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஷ் வந்து லிக்விட்ல தான் வரும். அதாவது உங்களுடைய ஒரு சொத்த நீங்க உடனே மத்த பர்ப்போஸ்க்காக பயன்படுத்தலாமோ அதுதான் லிக்விட். ஓகேங்களா? கேஷ். இது வந்து லிக்விட் தான். கேஷ் தான் லிக்விட்னு சொல்லுவாங்க. இல்லிக்விட்னா, இப்போ வந்து ஒரு ஃபேக்டரி இருக்குது. ஓகே. அல்லது வந்து உங்க ஆஃபீஸுடைய பில்டிங் இருக்குது. இந்த ஃபேக்டரியில இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இல்லிக்விட் அசெட்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோமா இல்லையா? அந்த ஷரியா போர்டு. அதுல ஒரு ஷரியா போர்டு என்ன நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் வைக்குது அப்படின்னா, the total illiquid asset of the investing company as a percentage of the total asset should be at least at 10%. நம்ம இங்க என்ன பார்த்திருந்தோம்? லிக்விட் இல்லிக்விட்னு சொல்லி பார்த்திருந்தோமா இல்லையா? ஓகே. லிக்விட் இல்லிக்விட்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டோட்டல் இல்லிக்விட் அசெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% ஆவது இருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். இந்த இல்லிக்விட் அசெட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு 10% ஆவது இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 90% கேஷா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு மினிமம் 10% ஆவது அவங்க கிட்ட இல்லிக்விட் அசெட்டா இருக்கணும். ஓகே. அப்படிங்கிற போது இன்னும் நமக்கு கன்வீனியன்ட் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா நிறுவனமும் கிட்டத்தட்ட 75% ஆஃப் அவங்களுடைய சொத்துக்கள் பாத்தீங்கன்னா, அசெட்ஸ் வந்து இல்லிக்விடா தான் இருக்கும். அதிகபட்சமா ஒரு 25% தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க லிக்விடா வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, நாளைக்கு ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா, அதுக்கு பணம் குடுக்கணும். ஓகே. எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி குடுக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் கட்டணும். இந்த மாரி பல நிர்பந்தங்கள் வருதா இல்லையா? அப்ப அதுக்காக 25% தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க லிக்விடா வச்சிருப்பாங்க. மத்த 75 இல்லிக்விடா தான் இருக்கும். 75%. அவங்க கண்டிஷன் சொல்றது என்னது? அந்த 3 ஷரியா போர்டுல ஒரு ஷரியா போர்டு 10% ஆவது இருக்கணுங்கிறாங்க. எல்லா நிறுவனங்களும் 10% தாண்டி தான் இன்னைக்கு வந்து இல்லிக்விட் அசெட் வச்சிருக்காங்க.
இப்போ நான் உங்களுக்கு உதாரணமா காமிக்கிறேன். இப்போ ஒரு ஐபிஓல வந்து புதுசா ஒரு கம்பெனி வருதுன்னு வைங்களேன். இப்போ இதான் பாத்தீங்கன்னா கடைசி இந்த மந்த்ல வந்து ஐபிஓஸ். ஓகேங்களா? ஐபிஓனா என்ன, அது தனி ஒரு டாபிக். நீங்க நாளைக்கு நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்க சொன்னா ஐபிஓ அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம வச்சிருக்கோம். ஐபிஓனா என்ன, ஓகே, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுல இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் என்ன, அது எப்படி பண்ணலாமா இல்லையாங்கிறது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸே வச்சிருக்கோம். நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக நடத்தும். இப்போ லாஸ்ட் டைம் பாருங்க, ஐபிஓ வந்து அப்ளை பண்றதுக்குரிய டேட்டும் கொடுத்துருக்காங்க. எப்போ ஐபிஓ உடைய டேட் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது. இண்டோ ஃபார்ம் ஈக்விட்டி லிமிடெட், யூனிமேக் ஏரோஸ்பேஸ், ஓகே, இந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து இப்போ ரீசெண்டா கடைசி இந்த ஒரு வாரத்துல வந்து ஐபிஓல வந்து நிறுவனங்கள். இப்போ ஒரு வாரத்துல ஐபிஓல வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து போன வாரம் பிறந்து நேத்து ஐபிஓக்கு வந்த நிறுவனங்கள் இல்லை. ஓகே, போன வாரம் தான் இந்த நிறுவனத்தை ஒருத்தர் என்ன பண்ணாரு, கனவு வந்த உடனே எதாச்சும் ஆரம்பிச்சு உடனே ஐபிஓல வந்து பணம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த 5 நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இண்டோஃபார்ம் எக்யூப்மெண்ட் லிமிடெட் இன்கார்பரேட்டட் இன் 1994. கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, யூனிமேக் ஏரோஸ்பேஸ். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம்? 2016ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக இப்போ அவங்க வந்திருக்கலாம். அடுத்தது பாருங்க, கேரோ இந்தியா லிமிடெட் இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு 97ல. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது யாரு, சினோர் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அப்ப சினோர் பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் 2017ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் 2002ல. பாருங்க, இப்ப இது என்ன தெரியுது, ஏற்கனவே செயல்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் ஐபிஓக்கு வருது. இப்போ ஏற்கனவே ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அவங்க நடத்திட்டு இருந்திருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேன்ஷனுக்காக அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். of interest transaction, then one raise objection against it in the meeting. இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு கண்டிஷன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நிதி நிறுவனம், அதாவது நம்ம முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம், அவங்க வட்டியுடன் அவங்க டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இட் மீன்ஸ் அவங்க வட்டிக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய மீட்டிங்ல நீங்க போய் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த 3வது கண்டிஷன் சொல்லலாம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிக்க முடியும், அதெல்லாம் முடியாதுல்ல, அதனால இது நம்ம செய்யக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட்ல போகக்கூடாது. எப்படி நீங்க போய் நிறுவனத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிப்பீங்க? ஓகே, எப்படி போய் உங்களால ஒரு நிறுவனத்துல அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும்? முடியாது, உங்களால முடியவே முடியாது. அப்படிங்கிற போது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அதாவது மார்க்கத்துல வந்து ஒரு சட்டம் இருக்குது, உமுமுல் பல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு வந்து ஒரு டிசம்பர் 29ங்களா, டிசம்பர் 29. ஓகே, இப்போ இந்த டிசம்பர் 29க்கு நீங்க ஒரு கம்பெனியோடைய ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, எந்த கம்பெனியுடைய ஸ்டாக் வாங்குறீங்க, இப்போ நம்ம ஐபிஓல பார்த்து இந்த கேர் ராவ்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? கேர் ராவ் அப்படிங்கிற ஒரு அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய ஸ்டாக் வாங்குறீங்க. இப்போ உங்களுடைய மீட்டிங் எப்போ நடக்கும்னு சொன்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு மே 31க்கு நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த 31ல போய் நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு சொல்லி 3வது கண்டிஷன் சொல்றாங்க. இது இல்ல, இந்த மாதிரி தெரிவிக்க முடியாது அப்படின்ட்டுனா நீங்க வந்து இது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ மே 31 வந்து அவங்களுடைய ஜெனரல் மீட்டிங் இருக்கு. அப்போதான் நீங்க ஏஜிஎம் சொல்லி வைப்பாங்க. ஓகேங்களா? ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் வைப்பாங்க. இப்போ நீ இந்த கேரளாவுடைய இது பங்குகளை நீங்க வாங்குறீங்க. இப்போ வாங்கி என்ன பண்ணீங்க, டிசம்பர் 29க்கு வாங்குறீங்க. இப்போ ஜனவரி 15ஆம் தேதி நீங்க வித்துடுறீங்க. ஓகே, ஜனவரி 15ஆம் தேதி வித்துடுறீங்க. இப்போ இன்கேஸ் இது நீங்க மே 31 வரைக்கும் வச்சிருந்தாதான் உங்களுக்கு மெயின்ல ஒரு இன்விடேஷன் வரும், இப்போ ஏஜிஎம் இருக்கு, நீங்க கலந்துக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க இதை 15 வித்துறீங்களே, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பமே ஏற்படலை. நீங்க வந்து அதுக்குள்ள போய் நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமே உங்களுக்கு ஏற்படவே இல்லையே. அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தானே நம்ம போய் என்ன பண்ணுவோம், அங்க போய் அப்ஜெக்ஷன் தெரிவிப்போம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா.
உங்களுடைய சக்திக்கு மீறி உங்களை நாங்கள் நிர்பந்தப்படுத்துறது கிடையாதுன்னு குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கு. இப்போ நீங்க மே 31க்கு போக வேண்டிய சந்தர்ப்பமே ஏற்படலை. ஏன்னா உங்களுக்கு ஜனவரி 15 என்ன ஆயிடுச்சு, உங்க கையை விட்டு அந்த ஸ்டாக் போயிருச்சு. அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல, உங்களுக்கு மேலே வராது. இது ஃபர்ஸ்ட் ஒரு சூரத், ஃபர்ஸ்ட் ஒரு சுச்சுவேஷன். இப்போ செகண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க ஜனவரி 15 விற்கல, இது வச்சிருக்கீங்க, ரொம்ப லாங் டேர்முக்கு வச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் முடிவு பண்ணீங்க, நல்லா ஏறிட்டு இருக்கிறனால. இப்போ மே 31 மீட்டிங் நடக்குது, அதுக்கான இன்விடேஷனும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு? இந்த ஸ்டாக்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா? 10,000 ரூபாய்க்கு நீங்க இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்கும் வாங்கியிருக்கீங்க. இப்போ அந்த மீட்டிங் ஏன் நடக்கும்? மும்பையில் நடக்கும். மும்பையில் அந்த மீட்டிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? மும்பையில் அந்த மீட்டிங் நடக்கும். இப்போ நீங்கள் அங்கே போய் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து 5,000 ரூபாய் செலவாயிரும். ஓகேங்களா? 5,000 ரூபாய் செலவாயிரும். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய மீட்டிங்கில் போய் நம்மளால ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி. இப்போ நீங்கள் போய் சொல்றீங்க அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணக்கூடாது, அதாவது வட்டிக்கான டீலிங் பண்ணக்கூடாது, வட்டிக்கு கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன இருக்கும்? அப்போ வட்டி இல்லாம வாங்கி கொடுங்க, நீங்களே வாங்கி கொடுங்கன்னு ஒரு கேள்வி வரும். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நம்முடைய சிஸ்டமே எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னா எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் வட்டியுடன் டீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் நம்முடைய சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எந்த நிறுவனங்களா இருந்தாலும் சிஸ்டம் ஏதாவது வட்டியோட டீல் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து நிறுவனங்களுக்கான ஒரு நெருக்கடிகள். நிறுவனங்களுக்காக என்ன நெருக்கடிகள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து டாக்ஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்கு. கரெக்ட் தானே? எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ டாக்ஸ் அப்படிங்கிறது உலகத்துல அதிகமாக டாக்ஸ் வசூலிக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவும் ஒன்று. ஓகே, இப்போ இந்த டாக்ஸ்ல இருந்து நிறுவனங்கள் தன்னுடைய டாக்ஸ் ஆப்ளிகேஷன், ஓகே, அதாவது இந்த வரி கட்டுறதுல இருந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் எடுக்கணும்னா அவங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கியிருக்கணும். அந்த லோன் வாங்கியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கான டேக்ஸை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாங்க. இந்த சரி வட்டி வாங்கி ஏதாவது லோன் வாங்கியிருக்க அளவுக்கு நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை, அந்த அமௌண்ட்டை கழிச்சுட்டு நீ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு நிறுவனங்கள் விருப்புறாங்களோ இல்லையோ இந்த மாதிரியான டேக்ஸை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும், பேங்க்ஸ்ல லோன் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு என்ன இருக்குன்னு சொன்னா கிரியேட் ஆயிருக்கு. அதே போல சில சில லோன்ஸ் வந்து கவர்மெண்ட் இப்படி கொடுக்கும், அந்த லோன்ஸ்க்கெல்லாம் வந்து வட்டியே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து சில இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்ட் வந்து பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி வாங்கும்போது என்னன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில வந்து லோன் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு உருவாயிருச்சு, நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ. ஓகே, இன்னைக்கு வந்து மார்க்கம் என்னன்னு சொன்னா ஒரு சக்திக்கு மீறி உங்களை வந்து நிர்பந்தப்படுத்துறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா உமூமுல் பல்வா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப முக்கியமா கவனிங்க. உம்முல் பல்வா அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது மார்க்கம் அனுமதியளிக்காத ஒரு விஷயம் மக்கள் கிட்ட அது என்ன ஆயிடுச்சு, பரவல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல சில சலுகைகள் வழங்கப்படும். ஓகேங்களா? இப்ப மார்க்கம் அனுமதியளிக்கப்படாத விஷயம் என்ன ஆயிடுச்சு, மக்கள் கிட்ட ரொம்ப பரவல் ஆயிடுச்சு. இப்ப பரவல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால பரவல் ஆனதுக்காக மட்டுமே அனுமதி கிடையாது, அதுல இருந்து தவிர்த்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது கூட அது தேவைப்படுது, அல்லது ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்படிங்கிற போது அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நிர்பந்தம் அப்படிங்கிறது நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது. அதுக்காக ஃபுகஹாக்கள் இருக்காங்க, மதரசாக்கள் இருக்கு, அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன நிர்பந்தம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுல உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உமுமுல் பல்வான்னு என்னன்னு சொன்னா இங்கே டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. உமுமுல் பல்வா இஸ் an Islamic jurisprudence concept that refers to the presence of non-halal element in such a small amount that it is difficult for a competent person to avoid. ஓகேங்களா? ஒரு நான் ஹலால் எலிமெண்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னா மக்கள் மத்தியில பரவிடுது, அதை அவாய்ட் பண்ணது கஷ்டமாயிருது. ஓகேங்களா? அதனால இட் இஸ் a legitimate method of concession. அதுல சில ருக்சத்துகள் அனுமதிகள் கொடுக்கப்படும். அதை வந்து பல மசாயல்கள்ல வந்து ஃபுகஹாக்கள் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ உமுமுல் பல்வா அப்படின்னு சொல்லி என்னன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? உமுமுல் பல்வால என்னன்ட்டு அதாவது ஒரு மார்க்கம் தடை செஞ்ச விஷயம் தான், மக்கள் கிட்ட அதை பரவிருச்சு, அதை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிருச்சு, அதனால அந்த பயன்படுத்துறது சில சலுகைகள் வழங்கப்படும். அதுக்கான எக்ஸாம்பிள் கிதாபுகள் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா கிதாபுகள்ல பாத்தீங்க சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஓகே, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க கிதாபுகள், ஃபிக்ஹ் கிதாபுகள்ல அப்படின்னா இப்போ கிராமப்புறங்கள்ல என்ன இருக்கு, கிராமப்புறங்கள்ல மேஜரான தொழில் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளை வளர்க்குறது. ஓகே, அதுல இருந்து பால் கலந்து விற்கிறது, இதுதான் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய
ஒரு மேஜரான தொழில். இப்போ கிராமப்புறங்கள்ல ஆடு மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்ன ஆகும்? மாடுகள் வந்து சாணம் போடும். ஓகே. இப்ப சாணம் போடும்போது என்ன ஆகும்னு சொன்னா அந்த சாணங்கள வந்து மக்கள் என்ன பண்ணிருவாங்க? சுத்தம் பண்ணிருவாங்க. இப்போ மழை பெய்யுது அப்படின்னா, அந்த சாணத்துல கலந்த தண்ணீர் என்ன ஆகும்? மழை தண்ணீரோட வந்து நின்றும். கரெக்ட்டுங்களா? இப்ப இதுல இருந்து நீங்க மழை தண்ணீர் எது? சாணம் கலந்த தண்ணீர் எது? அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ தொழுகையினுடைய ஷராயித்துகள் என்ன இருக்குது? தொழுகையுடைய ஷராயித்துகள் வந்து உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும். இப்ப இந்த தண்ணீல இறங்கி நீங்க போறீங்க அப்படின்னா, இதுல எது சாணம் கலந்த தண்ணி, எது மழை தண்ணீங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. அப்ப இந்த நேரத்துல சில சலுகைகள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த மாரி தண்ணீர் பட்டா கூட நீங்க தொழுகலாம். இது வந்து கிதாப்ல குடுத்திருக்கக்கூடிய உதாரணம். இன்னைக்கு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள பார்க்கணும் அப்படி சொன்னா, இன்னைக்கு வந்து பேங்க்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுடைய மேஜர் டிரான்சாக்ஷன் என்ன? வட்டி தொழில் தான். ஓகேங்களா? அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் என்ன பண்ணுவாங்க? டெபாசிட் வாங்குவாங்க. அத இன்னொருத்தருக்கு கடனா குடுப்பாங்க. அப்ப நடுவுல இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? டெபாசிட் வாங்குறவர்ட்ட சொல்லியிருப்பாங்க, "நான் உங்களுக்கு ஒரு 8% உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? இன்ட்ரெஸ்ட் குடுக்குறேன்" அப்படின்னு. எஃப்டில பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு. கடன் குடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, "நீங்க எனக்கு 12% எனக்கு நீங்க வட்டி குடுக்கணும்." நடுவுல 4% உங்களுடைய ப்ராஃபிட். முழுக்க முழுக்க வட்டியில செயல்படக்கூடிய நிறுவனம். இப்ப வட்டி மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப வட்டியுடைய நிறுவனங்களோடும் நம்ம தொடர்பு வச்சுக்கூடாது. அப்படிதானே? வட்டியுடைய எந்த நிறுவனங்கள் வட்டியில இயங்குதோ, அந்த நிறுவனங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கூடாது. இன்னைக்கு அதனால பேங்க்ஸோட யாருமே தொடர்பு வச்சுக்க கூடாது. ஏன்னா வந்து வட்டியோட செயல்படுது, வட்டி மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு அது வந்து கரெக்ட்டா இருக்குமா? ஓகே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் வந்து வட்டியோட டீல் பண்றதுக்கு யாரும் வட்டியில வந்து தொடர்பு வைக்கக்கூடாது. அசல் ஷரியா லா படி யாரும் வந்து பேங்க்ஸ்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில எவ்வளவு சிரமம் ஏற்பட்டும்? இன்னைக்கு வந்து நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னாலும் பேங்க்ல தான் நீங்க பணம் கட்டணும். உம்ராக்கு போகணும்னாலும் பேங்க்ல தான் பணம் கட்டணும். காலேஜ் ஃபீஸ் கட்டினாலும் பேங்க்ல தான் பணம் கட்டணும். ஓகே. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுனாலும் பேங்க் மூலியமா தான் கொடுக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் சேஃப்டிக்காக வச்சிருக்கீங்கனாலும், இன்னைக்கு பேங்க்ஸ் தான் ஒரு சேஃப் ஆப்ஷனு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து செய்ய முடியாம போயிரும். பேங்க்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். தாராளமா இருக்காங்க இன்னைக்கும். பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து நாளைக்கு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஏடிஎம்க்கு போவீங்க. ஏடிஎம்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்கும்? அங்க ஏசி ஓடிட்டு இருக்கும். அந்த ஏசிங்கிறது அவங்க வட்டி காசுல வச்ச ஏசி. அப்போ வட்டி காசுல நீங்க ஏசில நின்ன மாரி ஆயிரும். அதனால ஏடிஎம் போகக்கூடாது. அப்போ நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இருக்காங்க. அவ்வளவு பேணுதலானவங்க இருக்காங்க. ஓகே. ஆனா அவங்க ஒண்ணு இருக்க மார்க்கத்துல பேணுதல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அனுமதி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா? பேணுதல் அப்படிங்கிறது இருக்குது. பேணுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி என்ன பண்ணாது? பேங்க்கோட டிரான்சாக்ஷன் வைக்காதது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏடிஎம்க்கு போகாம இவ்வளவு பேணுதலா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். ஓகே. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நாட் எ பெர்ஃபெக்ட் ஆப்ஷன். ஆனா எனக்கு அனுமதி குடுத்துருக்காங்க. அந்த அனுமதிக்கு கீழ நான் செயல்பட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அது மூலியமா தான் நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னாலும் பணம் கட்டணும். உம்ராக்கு போகணும்னாலும் பணம் கட்டணும். கவர்மெண்ட் கிட்ட ஸ்காலர்ஷிப் வாங்கணும். ஓகே. நீங்க பிசினஸ் டிரான்சாக்ஷன்லாம் இன்னைக்கு என்ன இருக்கு? கவர்மெண்ட் உடைய ஒரு ஆக்ட் இருக்குது. அதாவது ஃபினான்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்தியன் கவர்மெண்ட் உடைய ஆக்ட் இருக்கு. ஃபினான்ஸ் ஆக்ட் 2017. இத வந்து ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மென்ட்ல என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ₹2,00,000 மேல கேஷ் டிரான்சாக்ஷன் பண்றாருன்னு வைங்க. அவர் மேல 100% பெனால்டி போடப்படும். இப்ப நீங்க போய் என்ன பண்றீங்க? ஒருத்தருக்கு ₹2,00,000 பணம் குடுக்குறீங்க. கையும் களவுமா அவங்க புடிச்சுட்டாங்க. "ஏய் நீ ₹2,00,000 கேஷா குடுத்துருக்க" அப்படின்னு கையும் களவுமா புடிச்சுட்டாங்கன்னா, மொத்த 2,00,000த்தையும் உங்களால ஃபைன் பெனால்டியா போட முடியும். ₹2,00,000 ஏன்னா நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் நீங்க ₹2,00,000 மேல என்னதான் பண்ணி ஆகணும்? நீங்க வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணி ஆகணும். செக்கோ, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதுதான் பண்ணி ஆகணும். அப்ப இன்னைக்கு நம்மள தாண்டி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. இத வந்து என்ன பண்றது? பயன்படுத்துறதுக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் உம்முல் பல்வா. இப்ப 2வது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்கஹால். ஓகே. இப்ப ஆல்கஹால பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அது முற்றிலும் மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒண்ணு. ஓகேங்களா? இப்போ ஆல்கஹால் முற்றிலும் மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. போதை தரும் வஸ்துக்கள வந்து நீங்க பயன்படுத்தக்கூடாது. தடை செய்ய வந்திருக்கு. இது வந்து எந்த சந்தேகமும் இல்ல தடையா இருக்கு. ஆனா இன்னைக்கு மருந்துகள பார்க்குறீங்கன்னா, ஓரளவுக்கு ஆல்கஹாலுடைய கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சளியுடைய மருந்து எடுத்துட்டாலும் சரி, இல்ல வந்து நீங்க வந்து பெயின் கில்லருடைய மருந்துகள் எடுத்துட்டாலும் சரி, அதுல வந்து ஒரு சம் பெர்சன்டேஜ் ஆஃப் கன்டென்ட் என்ன இருக்கு? ஆல்கஹாலுடைய கன்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. மருந்துல இன்னைக்கு பயன்படுத்துறாங்களா இல்லையா? அப்ப எப்படி வந்து முழுவதுமாக ஆல்கஹால் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க மருந்துகள்ல பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ருக்சத். இதுதான் உமூமுல் பலு. சில விஷயங்கள் என்ன ஆகும் சொன்னா, தவிர்க்க முடியாத நிலைமைக்கு போயிரும்.
இப்போ மருந்துகள் ஆல்கஹால் கலந்துருக்கு, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார், என்ன ஆயிரும்? அவருடைய உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில கலந்துட்ட ஒண்ணு. சில விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில பொதுவாயிரும். அதுல மார்க்கத்துல சில அனுமதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு பேங்கிங் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எல்லா நிறுவனங்களும் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லா நிறுவனங்களும் பேங்கோட டிரான்சாக்ஷன் பண்ணிதான் ஆகணும். ஓரளவுக்கு வட்டியோட டீல் பண்ணிதான் ஆகணும். அப்படிங்கிற போது அந்த வட்டியோட டீல் பண்றதும் டிரான்சாக்ஷனும் வந்து இப்போ ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இன்கேஸ் இன்ஷால்லா அல்லாஹ் நாளைக்கு வந்து வட்டி இல்லா பேங்க் வந்து இந்தியால வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க. இப்போ வட்டி இல்லா நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறமும் இந்த இந்த பேங்கோட டீல் பண்றதுங்கிறது முற்றிலுமாக தடை செய்யப்படலாம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லைல்ல. எத்தனையோ பேர் வந்து என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அதாவது இந்தியால இஸ்லாமிக் பேங்க் ஓபன் பண்ணதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அது எல்லாத்தையும் வந்து சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணுது. இல்ல, இந்தியாங்கிறது ஒரு மதசார்பற்ற நாடு. இங்க வந்து ஒரு ரிலீஜியன் ரிலேட்டடா எந்த ஒரு நிறுவனங்களும் இங்க ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த நாளைக்கு இன்ஷால்லா நிலைமைகள் மாறும்போது என்ன பண்ணலாம்? ஓகே, அனுமதி கொடுத்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க நிறுவனங்கள்? இந்த மாதிரியான வட்டி இல்லா நிறுவனங்களோட நிதி நிறுவனங்களோட கண்டிப்பா நீங்க வந்து கண்டிஷன் கண்டிஷன் இந்த நிறுவனங்களோட தான் நீங்க வந்து டீல் பண்ணி ஆகணும். இது இல்லாம நீங்க பேங்க் மத்த வட்டி வாங்குற பேங்க்ஸோட டீல் பண்ணிக்கிறோம், நாங்க வரமாட்டோம்னு சொல்லலாமே தவிர, இப்போ அவங்க செகண்டரி ஆப்ஷனே இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பேங்கோட தான் டீல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக முற்றிலுமா இவங்க வட்டியோடயே 100% டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சலுகையும் கிடையாது. நான் 6வது 7வது கண்டிஷன்ல வரும், அதை நான் காமிக்கிறேன். இங்க 5 கண்டிஷன் கொடுத்துருக்காங்களே, 6வது 7வது கண்டிஷன்ல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க இந்த வட்டியோட டீல் பண்ணலாம், இந்த நிறுவனங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டியோட டீல் பண்ணா நம்ம வந்து அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம்னு சொல்லி சில ப்ரீ கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக முழுசா 100% அப்படின்னு கிடையாது. ஒரு லெவல் வரைக்கும் அனுமதி இருக்கு. அந்த லெவலை தாண்டி போச்சுன்னா அந்த நிறுவனத்துல நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. ஓகே, சரி. இது 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன் என்ன? நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ஒரு நிறுவனம் வந்து 50 கோடி ரூபா கையில வச்சிருக்காங்க. ஒரு 50 கோடி ரூபா பங்குதாரர்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. இப்போ நாளைக்கு இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா, ஒரு 10 கோடி ரூபாய் என்ன பண்றாங்க, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, 10 கோடி ரூபாய் ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு லட்ச ரூபாய் இந்த நிறுவனத்துல முதலீடு பண்ணிருக்கீங்க. அதனால முதலீட்டாளர் அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஒரு லாபம், உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவீங்க. இந்த 1000 ரூபால எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அந்த நிறுவனம் வட்டி வாங்கின கடன் மூலியமா சம்பாதிச்சிருக்கும், அதை நீங்க நன்மை எதிர்பார்க்காம சதக்கா செஞ்சிடணும். உதாரணமா அந்த நிறுவனம் வந்து 50 கோடி என்ன இருக்கு, வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கு. 50 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஈக்விட்டியில வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த 1000 ரூபால வந்து பாத்தீங்கன்னா 50%, 500 ரூபாங்கிறது வட்டி மூலியமா வாங்கின கடன்ல உங்களுக்கு கிடைச்ச வருமானம் மாதிரி தான். மீதி 500 ரூபாய் பயன்படுத்துறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி. ஓகே சார், இதெல்லாம் எங்க தேடுறது? உள்ள போய் தேட முடியும். ஆனா நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, முழுசா இந்த 1000 ரூபாய் சதக்கா செஞ்சுட்டு போயிருங்க, வேலை முடிஞ்சு. ஏன்னா வந்து தினமும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். உதாரணமா அடுத்த ஒரு நிறுவனம் பாருங்க. பாருங்க, இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இவங்க டிவிடெண்ட் கடைசியா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டிவிடெண்ட் வந்து கடைசியா வந்து என்னது, 19 ஆகஸ்ட் 2024. அதுக்கு முன்னாடி பாருங்க, 21 ஆகஸ்ட் 2023. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 24 ஆகஸ்ட் வந்திருக்கு. அடுத்து இப்போ ஒரு உதாரணமா வந்து ஒரு 19 ஆகஸ்ட் 2025 வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. அது எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒரு ஸ்டாக்குக்கு 10 ரூபா. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்குடைய இங்க விலை என்ன, 1222 ரூபா. உதாரணமா 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே உதாரணத்துக்கு. இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து 10 ரூபான்னா 100 ஸ்டாக்குக்கு 1000 ரூபா. இந்த 1000 ரூபா நீங்க சதக்கா செஞ்சுட்டு போயிருங்க. ஏன் வந்து அவங்க நான் பர்மிசபிள் எவ்வளோ, பர்மிசபிள் எவ்வளோ, எதுக்கு நீங்க பார்த்து நீங்க வந்து ஹெக்டிக்கா ஒர்க் எடுத்துக்க, நீங்க லேஸ் ஆக்கிக்கணும் ஒர்க் எப்பவுமே. அப்ப நீங்க முழுசா எப்படி நம்ம வந்து சதக்கா செஞ்சுட்டு தான் இருக்க போறோம், இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுக்க தான் போறோம். அப்ப இந்த மாதிரி டிவிடெண்ட் வந்து மொத்தமா கொடுத்துட்டு போயிருங்க, வேலை முடிஞ்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ள போய் நம்ம பார்க்க வேண்டிய நமக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படாது. இப்ப நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸ்ல நம்முடைய மோட்டிவ் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்குடைய மதிப்பு ஏறுறது இறங்குது, அது மூலியமா சம்பாதிக்க முடியுமா? ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக், இப்போ இந்த ரிலையன்ஸ் கம்பெனியை பாருங்க. இந்த ரிலையன்ஸ் கம்பெனியை பார்த்தீங்கன்னா 1222 இருக்கு. இப்போ 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1600 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 400 எக்ஸ்ட்ரா, 400 அவங்க ஹையஸ்ட் வீக்கை விட திரும்ப 1600 போகலாம். அப்போ நீங்க 100 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, ஒரு 1600 போச்சுன்னு சொன்னா 100 × 400, அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோ ஆயிரும்? 40,000 வந்துடும். அதுதான் ஆக்சுவலா நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம் தவிர, இந்த டிவிடெண்ட்ல இருந்து நம்ம பெருசா ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், மொத்தமா அதை சதக்கா செஞ்சுட்டு போயிடலாம். 5வது பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான கண்டிஷன், நீங்க அந்த நிறுவனத்துல பிசினஸ் உடைய பார்ட்டிசிபேஷன் பண்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர, நீங்க வெறும் உங்களுடைய அந்த
கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வாங்கி வித்து நீங்க லாபம் பார்க்க கூடாது. ஓகே, என்ன சொல்ல வராங்க? அந்த நீங்க ஸ்டாக் வாங்கக்கூடிய உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நிறுவனத்துல ஒரு முதலீட்டாளராக ஆகணுங்கிறது உங்களுடைய நோக்கமா இருக்கணும். வெறும் ஸ்டாக்ஸை வாங்கி வித்துட்டு அந்த டிஃபரன்சஸை நீங்க லாபமா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் என்ன? அந்த நிறுவனத்துல நீங்க ஒரு பங்குதாரரா ஆகணும். எத்தனை நாளைக்கு அப்புறம் நீங்க ஒரு பங்குதாரரா ஆவீங்க? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 60 நாட்கள் ஆகும். ஒரு நிறுவனத்துடைய பங்குகள் உங்களை வந்து சேர்றதுக்கு 60 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாம் வந்து ஆன்லைன் மாத்தினதுக்கு அப்புறம் என்னாச்சு? T+2ன்னு சொல்லி இருந்தது. இன்னைக்கு T+1 ஆயிருச்சு. அதாவது ஒரு நிறுவனத்துடைய பங்குகள் உங்களுக்கு வருதுன்னா அது முழுசா உங்களுடைய கண்ட்ரோல்ல வர்றதுக்கு வாங்குற நாள் திங்கட்கிழமை வாங்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிரும்? உங்களுடைய கண்ட்ரோலுக்கு அது வந்துடும். இப்ப நீங்க திங்கட்கிழமை வாங்குறீங்க, இந்த திங்கட்கிழமை விற்க உங்களுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுதான் சொல்றாங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது? அந்த நீங்க பங்குதாரரா ஆறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பங்குகளை விற்கக்கூடாது. இப்ப திங்கட்கிழமை வாங்குறீங்க, திங்கட்கிழமை விற்கலாமான்னு கேட்டா கூடாது. இதுதான் இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்ட்ராடே மார்க்கத்துல அனுமதி இல்ல. நீங்க பங்குதாரரா எப்போ ஆகுறீங்க? ஆக்சுவலி டியூஸ்டே ஆகுறீங்க. சரி, டியூஸ்டே ஆகுறீங்கன்னா டியூஸ்டே வித்துடலாமா? வித்துடலாம். எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னா, இங்க பாருங்க ஃபத்வா, அது சம்பந்தமா ஃபத்வாவே நமக்கு கிடைச்சிருக்கு. முதல் விஷயம், ஏன் நம்ம வந்து திங்கட்கிழமை வாங்கி திங்கட்கிழமை விற்கக்கூடாது? நபி அவங்க ஒரு ஹதீஸை சொல்லியிருக்காங்க. ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்ன்ட் முஸ்லிம் அகைன்ஸ்ட் செல்லிங் குட்ஸ் பிஃபோர் டேக்கிங் பொசிஷன். உங்க கைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க விற்கக்கூடாது. அப்போ நீங்க அந்த நிறுவனத்துல முதலீட்டாளராகவே ஆகல. அடுத்த நாள் தான் நீங்க முதலீட்டாளராகவே கருதப்படுவீங்க. அப்படிங்கிற போது நீங்க அடுத்த நாள் விற்காம இன்னைக்கே வித்தீங்கன்னு சொன்னா அது நான் ஷரியா கம்ப்ளைண்ட்ஸ். அது அது வந்து மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்படாத ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ வந்து ஃபிக்கு மாநாடுகள் இந்தியா முழுக்க வருடா வருடம் நடந்துட்டு இருக்கு. அதுல கடைசியா நடந்த பள்ளப்பட்டியில நடந்த அந்த மாநாட்டுல சொல்லப்பட்ட ஒரு இது விஷயம் பாருங்க. தொடர் முலாரபா. ரெக்கார்டிங்ஸ் வந்து நடுவில் கொஞ்சம் கட்டா இருக்கு. நீங்க லைவா அட்டன் பண்ணது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு 10-15 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய Q&A செஷன் தான். ஓகே, அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க, நம்ம வந்து மார்க்கத்துடைய விஷயங்கள் தெளிவா தெரியணுங்கிறதுக்காக நம்ம இதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ தொடர் முலாரபா முதலீட்டு கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் முதலீட்டு காலம் நிர்ணயமாகாமல் இருப்பதும், ஓர் ஆண்டிற்கிடையில் புதிய புதிய முதலீட்டாளர்கள் நுழைவதும், முதலீட்டாளர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது தங்களின் முதலீட்டையும் அதற்கு கிடைக்கும் லாபத்தையும் தனியாக எடுத்துக்கொள்வதும் ஷரியத்துடைய அடிப்படைகளுக்கு ஏற்ப அமைந்துள்ளது. முலாரபாவில் நடைமுறை அமைப்பை போல் இதுவும் அனுமதி அளிக்கப்பட்டது. சொல்லிட்டாங்களா? அப்போ நீங்க முதலீட்டாளர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா வித்துக்கலாம். ஒரு நாள் கழிச்சு வித்துக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு வித்துக்கலாம், ஒரு மாசம் கழிச்சு வித்துக்கலாம், ஒரு வருஷம், 10 வருஷம், இல்ல விற்காம 100 வருஷத்துக்கு கூட நீங்க வச்சுக்கலாம். மொத்தத்துல என்ன, உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க விற்கக்கூடாது. இப்போ கடைசியா நடந்த ஃபிக்ர் செமினார்ல இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க முதலீட்டாளர் ஆயிட்டீங்கன்னா காலம் நிர்ணயமாகாமல் இருப்பது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள்ல விற்கிறதோ ஒரு வாரத்தை விற்கிறதோ அது உங்களுடைய வருடத்துக்கு வருடம் புதிய புதிய முதலீட்டாளர்கள் வந்துட்டு போறது அப்படிங்கிறது அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க சொல்லியிருக்கக்கூடிய 5 கண்டிஷன் என்ன, சிம்பிளா ஒன்ஸ் பார்த்துட்டோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மார்க்கம் அனுமதிக்காத நிறுவனங்களை முதலீடு செய்யக்கூடாது. அந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கணும், வெறும் கேஷா இருக்கக்கூடாது. அந்த நிறுவனத்துல நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் வட்டியோட டீல் பண்ணாங்கன்னா. நாலாவது வந்து ப்ராஃபிட் டிவைட் பண்ணும்போது வட்டியில சம்பாதிச்சதை திருப்பி கொடுத்துடணும். நீங்க அந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஆகாம நீங்க அந்த பங்குகளை நீங்க விற்கக்கூடாது. இந்த 5 கண்டிஷனை என்ன பண்றாங்க, அவங்க ப்ரீ கண்டிஷனை வைக்காங்க. If 50-50 investment in halal in non-halal is there, we don't keep us away from investing in that company. If 50-50 investment in halal, non-halal is there, we keep us away from investing in that company. அதாவது ஆஹ், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம இங்க நான் ஹலால் சொன்னது அவங்க கடன் வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ 100 கோடி ரூபாய் வேணும், இல்ல 50 கோடி அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. 50 கோடி அவங்க என்ன பண்றாங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அவங்க கொடுக்கக்கூடிய லாபத்துல 50%ங்கிறது அவங்க நான் ஹலால் கம்பெனிஸ் சம்பாதிச்சதானே அதை சதகா செய்யுங்கன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ 50%க்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக உதாரணங்கள் சொன்னேன். ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் வரைக்கும் அனுமதின்னு சொல்லி இருக்கா இல்லையா, அதுவும் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ வட்டிக்கு கடன் வாங்கலாம் அப்படின்னா 100% வரைக்கும் வாங்குறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் அனுமதி இருக்குது. அந்த லிமிட் என்னங்கிறது அடுத்தடுத்த கண்டிஷன்ல வரும்.
ஓகேங்களா? சரி, அடுத்து 6வது 7வது கண்டிஷன் முழுசா பார்த்துட்டு நம்ம கடைசியா வந்து Q&A வச்சுக்கலாம். இதான் பாருங்க, நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் இங்க வந்துச்சு, டெட் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேங்களா? இது அந்த ஷரியாவுடைய அந்த ரிசர்ச் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க, டவ் ஜோன்ஸ்ல இருந்து எடுத்த ஒரு இதுதான். ஓகேங்களா? பாருங்க, எந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்யக்கூடாது கடனை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்க்ளூட் கம்பெனிஸ் ஃபார் விச் டோட்டல் டெட் டிவைடட் பை ட்ரைலிங் 12 month ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 33%. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு நிறுவனத்துடைய மதிப்பு வந்து 100 கோடி ரூபான்னு வைங்களேன். சரி, 1000 கோடி ரூபான்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுல 33%ங்கிறது எவ்வளவு? 330 கோடி ரூபாய். ஓகேங்களா? 330 கோடி ரூபாய். அப்போ ஒரு நிறுவனம் கடன் வாங்கியிருக்காங்க, இந்த 330 கோடிக்கு கீழே வாங்கியிருக்காங்களா, அந்த நிறுவனத்துல நீங்க முதலீடு செய்யலாம். ஓகேங்களா? அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யலாம். இந்த 330 கோடி தாண்டி அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய நிறுவனத்துடைய மதிப்புல 33% தாண்டி அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துல நீங்க முதலீடுகள் செய்யக்கூடாது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷனா என்ன? இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது எங்கே பார்க்கறது? ஒரு வருஷம் பார்க்கணுமா? எத்தனை வருஷம் பார்க்கணும்? இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, கிளாஸ் வந்து ஷரியா கம்பெனிஸ்க்கே தனியாக 2 கிளாஸ் வச்சிருக்கோம் நாங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல ஒரு கிளாஸ் வரும், கடைசியில் ஒரு கிளாஸ் வரும். அங்க உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக சொல்லுவோம், இதெல்லாம் எங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னு சொன்னா, டவ் ஜோன்ஸுடைய ஷரியா கவுன்சில் சொன்ன கண்டிஷன்ஸ் இது. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மீசன் என்ன சொல்லியிருக்கு? நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் டெட் ஆர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் லிக்விட் அசெட்ஸ் இன் டோட்டல் அசெட். அவங்க இந்த கண்டிஷனே இல்லைங்கிறாங்க. ஓகே, ஆனால் நம்ம பேணுதலுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 33 கண்டிஷன் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து இன்னொரு, இந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பீரிங் டெட் ஆஃப் ஏ இன்வெஸ்டி கம்பெனி ஷுட் நாட் எக்ஸிட் 45% சொல்லி யார் சொல்றா? மலேசியாவுடைய SEC சொல்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லா வந்து ஃப்ரீயா நம்ம விடவும் இல்லை, 45% இல்லை, நம்ம பேணுதலுக்காக 33%ங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போ கடன் வட்டிக்கு வாங்கினாலுமே கூட நீங்க வந்து இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. ஒரு நிறுவனம் தன்னுடைய மதிப்பிலிருந்து 33% கீழே வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அது அனுமதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மிக்சடு ஆக்டிவிட்டிஸ். அடுத்து ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னது? ஃபார் கம்பெனிஸ் வித் ஆக்டிவிட்டிஸ் கம்பரைசிங் போத் பெர்மிசபிள் அண்ட் நான் பெர்மிசபிள் எலிமெண்ட். ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொல்லி வைங்களேன், அந்த நிறுவனத்துடைய அசல் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து பெர்மிசபிள், ஹலால் கம்பெனி தான். ஆனா நான் பெர்மிசபிள் உள்ள வருதுன்னா என்ன பண்றது? உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஏர்லைன் கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு. இப்போ வந்து கத்தாரி ஏர்லைன்ஸ், ஓகேங்களா, எமிரேட்ஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஆக்சுவல் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, மெயின் ஆக்டிவிட்டிங்கிறது என்ன? டிரான்ஸ்போர்ட்டேஷன். மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய வேலை என்ன? ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதுதான் அவங்களுடைய ஆக்சுவலா ஏர்லைன்ஸ் உடைய வேலை. ஆனா இந்த ஏர்லைன்ஸ்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மதுவை வந்து சப்ளை பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஒயின் என்ன பண்றாங்க, உள்ள வந்து சப்ளை பண்றாங்க. இப்ப இது மூலயமா என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு வருமானம் கிடைக்குதா இல்லையா? ஓகே, இப்ப அதுக்கு என்ன சொல்ற, இதுக்கு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஆக்சுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது பர்மிசபிள் தான். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது பெர்மிசபிள் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு உள்ள கொடுக்கக்கூடிய இந்த ஒயின், இது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நான் பெர்மிசபிள். ஓகேங்களா? நான் பெர்மிசபிள். இப்போ எப்போ ஒரு பெர்மிசபிள் பிசினஸ்க்குள்ள நான் பெர்மிசபிள் இன்கம் வந்துருதோ, அப்போ ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓகே, இதை தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க அந்த நிறுவனத்துல முதலீடு செய்யக்கூடாது. உதாரணமா வந்து கத்தாரி ஏர்வேஸ் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்றேன். இப்போ கத்தாரி ஏர்வேஸ் எடுத்துட்டீங்க, இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமா வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அவங்க பெவரேஜஸ், ஆல்கோஹால் மூலியமா வந்து இன்கம் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்கோஹால் மூலியமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்கன்னு வைங்க. ஓகே, அப்போ இவங்களுடைய மொத்த வருமானத்துல இந்த ஆல்கோஹால் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 கோடினா ஒரு 2%. அது 2% வரைக்கும் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எது வரைக்கும் இருந்தா பிரச்சனை இல்லைன்னா 5% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த இன்கம் ஃப்ரம் ஷரியா நான் கம்ப்ளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் நாட் எக்ஸிட் 5% ஆஃப் தி கிராஸ் ரெவென்யூ. அவங்களோட மொத்த வருமானத்துல இந்த நான் ஹலால் எலிமெண்ட் அப்படிங்கிறது 5% தாண்டக்கூடாது. 5% தாண்டாத வரைக்கும் இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ அவங்களுடைய வருமானம் இந்த 5% தாண்டி இருந்தோ அப்போதான் பிரச்சனை. சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிங்கிறது எக்ஸாம்பிள். இப்போ ஹோட்டல் எடுத்துக்கோங்க. இப்போ ஹோட்டல் எடுத்துக்கிறீங்க, சொல்றேன். இப்போ ஹவு கேன் வி ஐடென்டிஃபை, அதுதான் நாங்கள் கிளாஸ்ல சொல்லித்தரோம். இது எங்க போய் நீங்க பாக்குறது,
எங்க போய் வந்து நான் பர்மிசபிள் இன்கம் எங்க உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம கிளாஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல். இப்போ ஹோட்டல் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு செயின் ஆஃப் ஹோட்டல் இருக்கு, அந்த ஹெட் எடுத்துக்கிறீங்க, அந்த ஹோட்டல் எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஹோட்டல் என்ன பண்ணியிருக்கலாம், மேபி வந்து ஒரு போர்க், ஓகே, பன்றி இறைச்சி அங்கே சப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த பன்றி இறைச்சியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், மதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள், ஓகே, இந்த மாதிரியான வருமானங்கள் இவங்களுக்கு 5% தாண்டுச்சு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது நான் பர்மிசபிள். உங்களுடைய கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது நான் பர்மிசபிள். ஏன்னா ஹோட்டலுடைய ஆக்சுவல் ஒர்க் அப்படிங்கிறது மக்களுக்கு ஃபுட் சப்ளை பண்றது. கண்டிப்பா அங்க வெஜிடேரியன் ஃபுட்டும் இருக்குதும், ஓகேங்களா, நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் இருக்கும். அதே நேரத்துல வந்து போர்க் வைனும் எல்லா இடங்களையும் இருக்குது. சார் நம்ம கடைசியில் உங்களுக்கு ஒரு டைம் தருவோம், 10 நிமிஷம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இப்போ என்ன ஆகுதுங்களா, இது புரியுது. இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பேடுதலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிடுவோம். அதனால வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பக்கமே நம்ம போக விட மாட்டோம். ஓகே, இல்ல அந்த நிறுவனங்கள் வேணாம். ஆனா வந்து இருந்தாலும் பர்மிஷன் இருக்கு. 5% வரைக்கும் உங்களுடைய இன்கம் நான் பர்மிசபிள், அதாவது அனுமதி அளிக்கப்படாத நிறுவனத்திலிருந்து வந்தாலும் அது வந்து கூடும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபத்வாக்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பர்மிஷன் இருக்குது அப்படிங்கும் போது அதை பயன்படுத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிப்படை வியாபாரம் ஹலாலாக இருந்தும் பகுதி அமைப்பில் ஹராமான வியாபாரங்களில் சிக்கி இருக்கும் நிறுவனங்களில் பங்குகளை வாங்க வேண்டுமெனில் அதன் ஒட்டுமொத்த முதலீட்டில் மூன்றில் ஒரு பகுதியை விட குறைவாக ஹராமான வியாபாரத்தில் முதலீடு செய்திருந்தால் மட்டுமே அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்க அனுமதி உள்ளது. இது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ வந்து ஹோட்டல் பிசினஸ் இது உங்க சொன்னது புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ், ஓகேங்களா, இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. இந்த டாடா மோட்டார்ஸ் கம்பெனி நீங்க முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், ஓகே, இதை செய்யலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனில முதலீடு, இவங்க ஹலாலான வேலை தான். இவங்க என்ன பண்றாங்க, இன்ஜின்ஸ், மோட்டர்ஸ், வெஹிக்கிள் இதுதான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க சொன்னா ஒரு நிறுவனத்துல முதலீடு செஞ்சிருக்காங்க. அந்த நிறுவனம் என்ன பண்ணுது சொன்னா மார்க்கம் தடை செய்த ஏதோ ஒண்ணு வந்து சம்பாதிக்குது. உதாரணமா வந்து டாடா ஹோட்டல்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு வைங்க. டாடா ஹோட்டல்ஸ்னு சொல்லி வச்சு இந்த டாடா ஹோட்டல்ஸ்ல வந்து ஒயின், போர்க்கு இதெல்லாம் விற்கிறாங்க. அது வருமானம் வந்து கிட்டத்தட்ட 15% இருக்கு. ஓகேங்களா. அப்ப இந்த நிறுவனத்துல நம்ம முதலீடு செய்ய மாட்டோம். ஆனா இந்த நிறுவனம் இதுல முதலீடு செஞ்சிருக்கனால இப்ப டாடா மோட்டார்ஸ்ல நம்ம முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கு தான் இவங்க சொல்றாங்க, இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அங்க அந்த நிறுவனத்துல 33% முதலீடு செய்யாத வரைக்கும் அடிப்படை வியாபாரம் ஹலாலாக இருந்தும் யாரு டாடா மோட்டார்ஸுடைய வியாபாரம் ஹலால், பகுதி அமைப்பில் ஹராமான வியாபாரங்களில் சிக்கியிருக்கும் நிறுவனங்களில் பங்குகளை வாங்க வேண்டுமெனில் அந்த நிறுவனம் வந்து வேறொரு டாடா ஹோட்டல்ஸ்க்கு போகுது, அங்க வந்து போருக்கு ஒயின்லாம் இருக்குதுன்னு சொன்னா அதன் ஒட்டுமொத்த முதலீட்டில் மூன்றில் ஒரு பகுதியை விட குறைவாக ஹராமான வியாபாரத்தில் முதலீடு செய்திருந்தால் மட்டுமே அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்க அனுமதி உள்ளது. ஓகேங்களா. அப்போ நீங்க இந்த டாடா ஹோட்டல்ஸ்ல 33%, 33% விட குறைவா என்ன பண்ணிருக்கணும், டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து முதலீடு செஞ்சிருந்தா தான் நம்ம இதனால இந்த டாடா மோட்டார்ஸை நம்மளால வாங்க முடியும். சொல்லுவது போதுங்களா. இப்ப இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேர் நீங்க இப்போ கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா இதெல்லாம் இப்ப எங்க பாக்குறது, இதுதான் நம்ம வந்து கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். எது எங்கே போய் நீங்க இதை பார்க்க முடியும், எங்க போய் நீங்க இதை ஆய்வுகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். நம்ம கிளாஸஸ் சொல்லி கொடுக்கும்போது ஓகே இதெல்லாம் உங்களுக்கு இங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சொல்றது புரியுதுங்களா. அப்போ நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க சில இடங்கள்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. நம்ம கொடுக்க ஒண்ணு இருக்குது ஃபத்வா, இன்னொன்னு இருக்குது தக்குவா. நான் ரொம்ப பேணுதலான ஆளு சார். எனக்கு வந்து தக்குவா தான் எனக்கு வந்து எல்லாமே. நான் இது வரைக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து நான் ஹலாலுடைய எந்த லிமிட் நான் பண்ணல. நான் பொய் பேசுறது இல்ல. நான் வந்து அபூதர் ரஸி அல்லாஹு தாலான மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு எடுத்த இடம் இல்லை. இல்ல சார், அனுமதி அளிக்கப்பட்ட அளவுக்கு நான் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அனுமதிகள் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கொடுத்துருக்கக்கூடிய அனுமதியை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இப்ப லாங் டேர்ம்ல பாருங்க. இப்போ நீங்க இப்போ ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இப்ப 10 வருடத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்களேன். 2014, இப்ப 2024, ஓகே, இந்த பீரியட்ல இவ்வளவு சேஞ்சஸ் ஆனதுக்குன்னு பாருங்க. 2014 இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் உடைய ஒரு பங்குடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரூ. 44.91. இன்னைக்கு அதோடைய பங்குடைய விலை பாருங்க 935. கிட்டத்தட்ட வந்து என்ன இருக்கு, 20 மடங்கு கூடிருச்சு. இப்ப 2014 நீங்க 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 20 லட்சமா அது மாறிடுச்சு.
ஓகே, 20 லட்சமா என்ன இருக்கும் மாறி இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து இதெல்லாம் வந்து தயங்கிக்கிட்டு இது போகக்கூடாது, இது வந்து கூடாது, இது வந்து சூதாட்டம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னா இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ 1980s 1980களில் 70களில் அந்த காரைக்குடியில இருந்து அந்த செட்டியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி இன்னைக்கு ஒரு வெல் டெவலப்டு கம்யூனிட்டி. நம்ம இன்னைக்கு வந்து பிசி பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கோம், அவங்க ஓசி ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே எந்த காலத்தில் வந்து ஃபோனு இன்டர்நெட்டு லேப்டாப்லாம் பெருசாக இல்லையோ அந்த காலத்துலேயே இதெல்லாம் இறங்கி செஞ்சனால இன்னைக்கு அவங்க பெரிய வெல் டெவலப்டு கம்யூனிட்டிஸாக மாறிட்டாங்க. கடைசியில் சொல்லப்படுது 40 வருடங்கள் 50 வருடங்கள்ல ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களே 1980 90களில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றது 500 1000ங்கள்ல சொல்றேன். இப்போ இதே பாருங்க லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நீங்க வந்து 2014 ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது என்ன இந்நேரம் உங்களுக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 20 லட்ச ரூபா இன்னைக்கு மாறி இருக்கு. வேற பாருங்க பொதும்ஜி பேப்பர்ஸ் லிமிடெட், இந்த நிறுவனம் 2016ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதோடைய ஸ்டாக்குடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 25 ரூபா. அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபா வரைக்கும் போயிருச்சு, 8 மடங்கு போயிருச்சு. ஓகேங்களா? அப்போ 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 8 லட்ச ரூபா. இப்போ 2016ல இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட வெறும் 8 வருஷத்துல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு நிறுவனம் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிமிடெட். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 26 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா. அப்போ 26 ரூபாலேருந்து 750 ரூபாங்கிறது எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் ஹன் 4 மடங்கு, கிட்டத்தட்ட 28 மடங்கு, 28 30 மடங்கு அதிகமாயிருச்சு. 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க 2014னா அந்த 1 லட்ச ரூபாங்கிறது 30 லட்ச ரூபாவா இன்னைக்கு வந்து நின்று. இப்போ இந்த மாதிரியான நல்ல நிறுவனங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான ப்ரோக்ராம் இல்லை. இது வந்து என்ன சொன்னா கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். நான் என் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிடுறேன், இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்குரிய காரணம் வந்து நீங்க உங்களுடைய துனியாக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரங்களை நீங்க குறைச்சிட்டு அதுல இருந்து மிச்சமாகக்கூடிய நேரங்களை நீங்க தீனுக்காக செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தொழாத பெரும்பாலானவருடைய காரணம் வந்து வேலை தான். தொழாதவங்க பல பேருடைய காரணம் வந்து இன்னைக்கு வேலை தான். வேலைனால என்ன பண்றது இல்லைன்னா தொழறது இல்லை. வேலைனால என்ன பண்றது இல்லைன்னா இன்னைக்கு வந்து தொழற முடியறது இல்லை. யாரும் தொழக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போனாங்கன்னா இன்னைக்கு சர்வசாதாரணமா 8 மணி ஆயிடுது ரிட்டர்ன் வருது. அப்போ அவங்களுக்கு டயர்ட் ஆயிரும். அப்புறம் வந்து அமல் செய்யறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்காது. ஆனா மார்க்கெட்டுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில 9:15 இருந்து 3 வரைக்கும் தான். மத்தியானம் 3:30யோட முடிஞ்சிடும். சனி ஞாயிறுங்கிறது கம்பல்சரி லீவு. நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தாலும் லீவு. இப்போ இவ்வளோ என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட் டைம் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம கம்யூனிட்டியில் யூஸ் பண்ணிக்கணும். இது வரைக்கும் இது சம்பந்தமான பெரிய ஆய்வுகள் இல்லாதனால இப்போ நம்ம சொல்லும் போது இது உங்களுக்கு புதுசா தெரியல, இதெல்லாம் கூடுமா கூடாதா. நான் ஆரம்பத்துல இருந்த டிவி, ஓகே டெலிவிஷன் வரும்போதும் வந்து ஃபத்வாக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, இது கூடாது, இதுல திரைப்படங்கள் வருது, இதுல வந்து இசைகள் வருது, அதனால டிவி வாங்குறது கூடாதுன்னு சொல்லியிருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பின்னாடி ஃபத்வாக்கள் மாறிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து புதுசா எடுக்கிறனால தமிழ்நாட்டிலே நம்ம தான் இதை புதுசா எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் நமக்கு தயக்கங்கள் வரலாம். எனக்கும் இருந்த தயக்கம் உங்களுக்கும் இருக்கலாம். ஆனா இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய அனுமதிகள் இதை நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா நம்முடைய கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட்க்கு என்ன பண்ண முடியும், நம்மளால இதை ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். சார் என்ன சார் லாபம், பிசினஸ்னா லாபம் நட்டம் ரெண்டுமே தானே இருக்கணும், வெறும் லாபம் மட்டும் இருந்தால் அது பிசினஸா, அது வந்து வட்டி மாதிரிலாம் ஆயுதுன்னு கேட்டா இதுல லாபம் நட்டத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாருங்க ஒரு சில கம்பெனி பாருங்க, எஸ் பேங்க் வந்து 360 ரூபா இருந்துச்சு எப்போ 2018ல. இன்னைக்கு அதோடைய ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 19 20 ரூபா. சரி என்ன சரி இந்த மாதிரி ஆயிட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி எப்ப நடக்குன்னு சொன்னா அவங்க ஏதாவது ஸ்கேம்லயோ இல்ல வந்து சிபிஐ இந்த மாதிரியான ரைடு நடக்குதுன்னு வைங்களேன், அப்ப அந்த கம்பெனியுடைய பேர் கெட்டு போயிடும். அப்ப கெட்டு போன கம்பெனில வந்து யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைப்பாங்களா, எல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அப்ப என்ன தெரியுது, ஒரு கம்பெனில வந்து சிபிஐ ரைடோ ஸ்கேமோ நடந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் போயிடும், மரியாதை என்ன ஆயிரும் போயிடும். அப்போ அந்த கம்பெனியுடைய பங்குகள் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வாய்ப்புகளும் இதுல இருக்கு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி ஒரு சமயத்துல 400 ரூபா இருந்துச்சு, இப்ப பாருங்க வெறும் 64 ரூபால இருக்கு. ஏன் ஏன் சொன்னா இவங்களுக்கு ஒரு சிபிஐ ரைடு வந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான நெகட்டிவான நியூஸ்கள் வரும்போது, நெகட்டிவா இந்த விஷயங்கள் கம்பெனில ஏதாவது ஸ்கேம் நடந்துருச்சு, ஏதாவது ஊழல் நடந்துருச்சுன்னு சொன்னா அந்த கம்பெனியுடைய மதிப்புங்கிறது கீழே விழும். ஓகேங்களா? ஆனா பெரும்பாலான கம்பெனிகள் அந்த மாதிரி இருக்கு. இது நான் சொன்னது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ 100 கம்பெனி இருக்குன்னு சொன்னா 100ல வந்து ஒரு 98 கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கும். 1 2ல வந்து ஊழல் நடக்கிறது சகஜம் தான். அது நம்மளால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல முதலீடுகள் நல்ல கம்பெனி நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கக்கூடிய கம்பெனியுடைய பங்குகளை நம்ம வாங்குவோம். ஓகேங்களா? சரி.
இது வந்து நம்ம சரியா விஷயமா என்ன இருக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ வந்து கடைசியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஐபிஓ பாருங்க. நம்ம எவ்வளவு வாய்ப்புகள் இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இழந்திருக்கு. இது எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சுட்டு, இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சந்தேகங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நம்ம வந்து இழந்துட்டோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க டிசம்பர் 27, இன்னைக்கு என்ன 29, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஐபிஓ வந்துச்சு. மமதா மிஷினரி அப்படின்ட்டு. அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் பாத்தீங்கன்னா 243 ரூபா தான். ஓகேங்களா? அவங்க வந்து ஐபிஓல வந்து ஒரு லாட்டா கொடுப்பாங்க. 61 ஸ்டாக்ஸ், 61 ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க. 61 இன்ட்டு 243 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய்க்குள்ள வரும். ஓகேங்களா? இப்ப 14,000 15,000 ரூபாய்க்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? இந்த ஸ்டாக் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு அப்ளை பண்ணீங்கன்னு வைங்க. 27ஆம் தேதி வந்த இந்த ஸ்டாக் உடைய நேற்றுடைய மதிப்பு என்ன தெரியுங்களா? வெறும் ஒரு வாரத்துல இங்க பாருங்க, 630 ரூபா. ஐபிஓல அவங்க லான்ச் பண்ணும்போது ஒரு பிரைஸ் எவ்வளோ? வெறும் 243 ரூபா. ஆனா இங்க பாத்தீங்க சொன்னா 630 ரூபாய், கிட்டத்தட்ட 3 மடங்கு ஒரே வாரத்தை. 1 லட்ச ரூபா போட்டிருந்தா ஒரே வாரத்துல நமக்கு 3 லட்ச ரூபா கிடைச்சிடும். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி எக்கனாமிக்கலா எம்பவர்மெண்ட் ஆகும்போது அவங்களுடைய வாழ்வாதாரங்கள், வாழ்க்கையுடைய தரங்கள் கூடுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை நம்மளால எம்பவர் பண்ணி மேல கொண்டு வர முடியுமா இல்லையா? எல்லாத்துக்கும் இது கிடைக்குமானா அதுவும் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து உதாரணத்துக்கு 1 லட்சம் பங்குகள் அவங்க வெளியிடுறாங்க. நான் நிக்க மாட்டேன். மழை பெஞ்சா கூட பேங்க் வாசல்ல போய் நான் நிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் பேணுதலான்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஓகே, நீங்க அதுல இருந்து விலகி நீங்க அந்த ஹலாலான உங்களுக்கு எந்த விருப்பமோ அதை நீங்க செய்யலாம். ஆனா இல்ல, எனக்கு இவ்வளவு லெவலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. அவங்க ஸ்காலர்ஸ் கிட்ட இருந்தா என்ன பண்றாங்க, ரிசர்ச் இது எல்லாமே நம்ம பண்ணது இல்ல. ஏற்கனவே செஞ்சிருக்கிறவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் தான் எடுத்து நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். அப்படிங்கிற போது நம்ம அதை பயன்படுத்தி நம்முடைய கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட்க்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நம்ம இன்னும் சந்தேகங்கள் இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னு சொன்னா நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். இப்ப நம்ம நடத்துனதுல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், நீங்க கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பேணுதல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா நீங்க தவிர்த்து நல்லது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம வாழ்றவங்க இருக்காங்க. ஆனா அது காமனா எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லா நிறுவனங்களும் அப்படி இருந்துட முடியாது. ஓகேங்களா? ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில நடத்துற பேணுதலுக்காக இப்போ நீங்க ஒரு சென்னைக்கு போறீங்க, ஒரு இடத்துல போய் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரியாணி கடை வந்துருது. ஓகேங்களா? புகாரி பிரியாணின்னு சொல்லிட்டு பேரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹலாலா தெரியுது. இப்போ இதை நீங்க சாப்பிடலாமா கூடாதா? சொல்லுங்க. புகாரி பிரியாணி சொல்லி ஒரு கடை வந்திருக்கு. இப்போ நீங்க போய் என்ன பண்றீங்க, அங்க பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அங்க சாப்பிடலாமா கூடாதா? ஓகே, சாப்பிடலாம். ஆனா அதை சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவங்க கறி எப்படி அவங்க சமைச்சாங்க, யார்கிட்ட வாங்குனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அந்த கறி ஹலாலா இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு நினைச்சாருன்னா அது அவருடைய பேணுதல். அது அது அப்படி ஓகே, தப்பு இல்லை. நீங்க வந்து அந்த மாதிரி நினைச்சு சாப்பிடாம இருக்கீங்க, நல்ல விஷயம். ஆனா உள்ள போய் சாப்பிட்றவங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. கரெக்ட்டுங்களா? உள்ள போய் சாப்பிட்றவங்கள சாப்பிடாம இருக்கீங்கன்னா அது உங்களுடைய சாய்ஸ். கரெக்ட் தான். நீங்க பேணுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அவங்க கறி எங்க இருந்து வாங்குனாங்கன்னு தெரியல அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர்றது இயல்பானது. சரி, அதனால பேணுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அப்ப சாப்பிடாம இருங்க. ஆனா உள்ள போய் சாப்பிட்றோம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீ போய் வந்து உனக்கு பேணுதலே இல்லை, நீ முஸ்லீமே இல்லை, உனக்கு ஹலால் ஹராமே தெரியலன்னு என்ன குறை சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி சாப்பிடலாங்கிறது அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில. வந்து கிளாஸ் சரி, இதுக்கு வந்து ஷரியாவுடைய ஆங்கிள் தான் முக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆஹ் நான் உங்களுக்கு நடத்திட்டேன். ஷரியாவுடைய ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. முதல்ல சேட் பாக்ஸை கேளுங்க, அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஆடியோவில் கேட்கலாம். கிளாஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்? கிளாஸ் வந்து ஆல்மோஸ்ட் மண்டே அல்லது டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு என்ன சாட்டர்டேங்களா? இன்னைக்கு சனிக்கிழமை. திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைலேருந்து கிளாஸஸ் என்ன ஆயிரும்? ஸ்டார்ட் ஆயிரும். தினமும் இன்டர்நெட் பயன்படுத்த வேண்டுமா? லேப்டாப் தேவையா இதற்கு? ஆமா, லேப்டாப் மாதிரியான விஷயங்கள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். டேபோ லேப்டாப்போ இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன பண்ணலாம், நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா வந்து நீங்க மொபைல்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சும்மா வந்து ஒரு சப்ஸ்டியூட்டா வச்சுக்கலாமே தவிர மொபைல் உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்டா யூஸ் ஆகாது. ஓகே, லேப்டாப்போ டேபோ வச்சுக்கணும். இன்டர்நெட் இன்னைக்கு பெரிய விஷயம் இல்லையே. சர்வசாதாரணமா எல்லா மொபைல்லையும் எனக்கு 1 GB 1.5 GB கொடுத்துட்றாங்களா இல்லையா? அவ்வளோதான் உங்களுக்கு தேவைப்படும். ஒய் கோல்டு ETF இஸ் ஹராம். அது உங்களுக்கு டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கோல்டு ETF, கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் வேற. ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறது வைக்கிறது தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த ETF அப்படிங்கிறது ஒரு டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி, அதாவது அந்த ETFக்கு பின்னாடி கோல்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ETFனா என்ன, நம்ம தனியாக ஒரு கிளாஸ் அதை நம்ம நடத்துவோம். ஓகேங்களா? ETFனா என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் நடத்துவோம். ஒய் கோல்டு ETF இஸ் ஹராம் அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கோல்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபிசிக்கலாக டீல் பண்ண வேண்டிய ஒன்று தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ETF பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் அது நான் ஷெராய் கம்பெனிஸ் கீழே வந்துடும். ஓகேங்களா? அது வந்து ஜஸ்ட் அதோட பேக்கில் வந்து இவ்வளோ கிராமுடைய கோல்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பேக்கப்பாக வச்சுக்கிட்டு அந்த ETF தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் போட்டிருப்பாங்க. அதனால வந்து அந்த கோல்டு ETF வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் ஷெரியா கம்பெனிஸ்ல தான் வரும். If I am unable to attend all classes regularly, if I miss the classes, will I be able to get recordings? இருக்கு, ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு ஆப்ல வந்து உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ல ரெக்கார்டிங்ஸ்ங்கிறது இருக்கும். நீங்க எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னா அதை நீங்க பார்த்துக்கலாம். வெள்ளி சனி மட்டுமே விடுமுறை, அந்த நாளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் மேக்ஸிமம். உங்களுக்காக மற்ற டைம்ல பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெக்கார்டிங்ஸை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல நீங்க டவுட் கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க கேட்டுக்கலாம். பிட்காயின் என்பதும் அது போல தானே ETF. பிட்காயின் அப்படிங்கிறது இப்போ வந்து ஏன் பிட்காயினை வந்து சரியா தெளிவான ஒரு சரியா கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னா, பிட்காயின் அப்படிங்கிறது எந்த அரசாங்கமும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒன்று இல்லை. மார்க்கத்தில் ஆக்சுவல் அசல் பணம் அப்படிங்கிறது தங்கமும் வெள்ளியும் தான். அன்னைக்கு தங்கம் வெளியே நம்ம யூஸ் பண்ணதில்லை, நார்மலான ஒரு கரன்சியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த கரன்சிக்கு வேல்யூங்கிறது எதனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா அரசாங்கம் அதுக்கான ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கு. ஆனா பிட்காயின் அப்படிங்கிறதும் சரி அல்லது வந்து எந்த விதமான கிரிப்டோ கரன்சியும் வந்து அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒண்ணு இல்லை. பிட்காயின் அப்படிங்கிறது அது யாரு வெளியிட்டா அப்படிங்கிறதே தெரியல, இது வரைக்கும் தெரியல. ஓகேங்களா? சத்தோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் அடிப்படுது. ஆனா அது வந்து ஆணா பெண்ணா, அவர் வந்து ஆஹ், ஜப்பான்காரரா சைனாக்காரரா யார் என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அப்போ வந்து கரன்சி அப்படிங்கிறது பிட்காயின், அதாவது கிரிப்டோ கரன்சினா வந்து மெய் நிகர் நாணயம். மெய்க்கு நிகரா இருக்கக்கூடிய நாணயம் தானே தவிர உண்மையான நாணயம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி நாணயங்கள்ல நீங்க வந்து முதலீடுகள் செய்யும் போது அதுல பாதுகாப்பு இல்லை. அப்போ இஸ்லாம் பணத்தை, மக்களுடைய செல்வத்தை பாதுகாக்கணும், ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வச்சிருக்கு. இந்த பிட்காயின் ETF எல்லாம் இந்த இதுல தான் வரும். பிட்காயின் அதுல வரும். ETFங்கிறது என்னங்கிறத நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து என்ன டவுட் வந்திருக்கு, ஹவ் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் உங்களுக்கு கிளாஸ்ல நமக்கு தெளிவா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஷரியா கம்பெனிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அதுல முதலீடு செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை. ஷரியா கம்பெனிஸ்க்கான எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் அந்த மாதிரி இருக்காது. ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, அது மட்டும் அது என்ன பண்ணிக்கலாம், முதலீடுகள் செய்யலாம், தப்பு இல்லை. வாட் ஐ கெட் மை, அதாவது நீங்க கிளாஸுடைய எந்தெந்த ஷரியாவுடைய கம்பெனிஸ் எப்படி எப்படி இருக்குது, அது எங்க பார்க்கணும், எப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலா எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லி தருவோம். நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஷால்லா அதுல ஜாயின் பண்ணி நீங்க கிளாஸ்ல வந்து அதை நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பேக்கப் சப்போர்ட்க்கு நம்ம இருப்போம் எப்பவுமே. இட் மீன்ஸ் வந்து கிளாஸ் கோர்சஸ் முடிகிற வரைக்கும் 3 மாசம் வரைக்கும், 1 மாசங்கிறது உங்களுக்கு கோர்ஸ் இருக்கும். 3 மாசம் வரைக்கும் நீங்க என்ன இருப்பீங்க, நம்முடைய கண்காணிப்புல தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசா நம்முடைய கைடன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படாது, அங்கங்க மட்டும்தான் தேவைப்படும். அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட் இன்ஃபர்மேஷன் பிரதர், தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. வில் ஐ ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் ரெஃபரிங் இன் ஃபியூச்சர்? நம்ம உங்களுக்கு நடத்திடுவோம். நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் எந்தெந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில கண்டென்ட் அப்படிங்கிறது நாளைக்கு மேபி இது கூட வரலாம், அதாவது காப்பிரைட் இஷ்யூ கூட வரலாங்கிறதுனால நான் கண்டென்ட் இஷ்யூ பண்ணதில்லை. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்துக்கணுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். வில் யூ ஹெல்ப் இன் பையிங் அண்ட் செல்லிங் IPO ஆர் ஷேர்ஸ் இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்ட்? அந்த கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா IPOவில் எப்படி வாங்கணும், எப்படி விற்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம்.
33%, 45% of bank loan from overall market capitalization. We cannot buy shares from companies. We have got loan more than 35% market capitalization. ஆமா கரெக்ட் இதுதான். 33% அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட 33% மேல லோன் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனில வாங்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் அந்த 6வதுலயும் 7வது கண்டிஷன்லயும் நம்ம பார்த்தோம். இதை பத்தி இன்னும் டீடைல் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஷரியா கம்பெனிஸுடைய கிளாஸ் நம்ம வச்சிருப்போம். Assalamu alaikum, sir. You have given the Sharia fatwa details of different countries, but according to mixed activities, you only mentioned that the fatwa of our country. What about the fatwa of different countries according to mixed activity? இப்போ நம்ம வந்து பேணுதலுக்காக அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து டொபாக்கோ நான் சொல்லியிருந்த எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்த டிக்டோவா அதை வந்து ஃபிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஃபிட் ஆகாது. அப்படி வந்து ஃபிட் ஆகும், நம்ம அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அப்போ அந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்துருமா? அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ எத்தனை முஸ்லிம் நகரங்களே இன்னைக்கு வந்து பீடி தொழில் நம்பி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம பேசுற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? அதனால நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை கான்ட்ராடிக்டா இருக்குன்னு சொன்னா பேணுதலுக்காக அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தவிர்த்துக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி டொபாக்கோ இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நம்ம தவிர்த்துக்கும் பேணுதலுக்காக. என்ன மாதிரியான ட்ரேட் ஹராம்? சில பேர் இன்ட்ராடேயாவது தினமும் ப்ராஃபிட் எடுக்கும் முறை ஒரு சூது போல மனிதனை கொண்டு செல்கிறது என்று பல இமாமும் சொல்லுகிறார். பத்தி அதான் நான் சொன்னேன், 5வது கண்டிஷன் அதான் நம்ம சொன்னோம். 5வது கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இன்ட்ராடே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதை விற்கக்கூடாது, வந்ததுக்கு அப்புறம் நீங்க வித்துக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால இன்ட்ராடேங்கிறது கூடாது. அதே மாதிரி எந்தெந்த செக்மெண்ட் போன வாரமே நம்ம சொல்லியிருந்தோம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கூடாது, இன்ட்ராடே கூடாது, ஷார்ட் செல்லிங் கூடாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்லாம் வரும். அதை நம்ம கிளாஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ சில விஷயங்கள் இப்போ தான் முன்னாடி சொன்னேன், இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ஹலால் அப்படிங்கிறதுக்காக 100% ஹலாலும் கிடையாது. ஓகேங்களா? ஏதோ ஒரு அதிகபட்சமாக ஒரு 40 to 50% நமக்கு ஹலால் எலிமெண்ட் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். மீதி எது 50% நான் ஹலால் இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணிடணும், அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பயன்படுத்த மாட்டோம். ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க டவுட்டு? ஆஃப்டர் கிளாஸ் யூ ஆர் ஸ்டாக் ப்ராக்டிஸ் இன் ஹலால் கம்பெனி. ஆமாம், அதாவது நம்முடைய கிளாஸுடைய செக்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 16 கிளாஸுங்கிறது தியரி கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு 10 கிளாஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கல் கிளாஸாக இருக்கும். ஓகேங்களா? 10 கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லத்துலேருந்து, அதாவது 4லேருந்து 5 வாரம் வரைக்கும் நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது தியரி ப்ராக்டிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருவோம். ஒரு 2 மாதம் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஒரு டெமோ ஆப் இருக்கும். அந்த டெமோ ஆப்பில் வந்து டம்மி கரன்சி தான் இருக்கும். அந்த டம்மி கரன்சியில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? டம்மி கரன்சியில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். அந்த டம்மி கரன்சியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மார்க்கெட்டுக்கும் போகலாம். அது வரைக்கும் நம்ம கைட் பண்ணிட்டு இருப்போம். இஸ் திஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹலால்? அதான் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா எத்திக்கல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம். அங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நான் சரியா இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. கேன் வி இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி? எஸ்ஐபின்னா ஒன்றும் இல்லைங்க, மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்போ சரியா கம்பெனி ஸ்டாக்ல நீங்கள் மாதம் மாதம் சின்ன அமௌண்ட் போட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் லம்பா போகிறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை, மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா நான் போடலாமா கேட்டால் அதுதான் எஸ்ஐபி. அது வந்து தப்பு இல்லை, போடும். சார் முதலீடு சேர குறைந்த முதலீடு எவ்வளவு தேவைப்படும்? அது வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். 5000 ரூபா 10,000 ரூபா. நீங்கள் வந்து இந்த கிளாஸை ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ உள்ள போடலாம் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த கிளாஸ் அட்வான்ஸ் லெவல் வரை போகுமா உஸ்தாத்? இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் தான் நம்ம கவர் பண்ணோம். ஓகேங்களா? அட்வான்ஸுங்கிறது நம்ம இன்னும் கொண்டு போல. இப்போ நம்ம நம்முடைய சேஃபாவோட நம்ம டைப் பண்ணி நடத்துகிற 3வது பேட்ச் இது. ஒரு 3 பேட்ச் நடத்துனதுக்கு அப்புறம் நம்ம அட்வான்ஸ் போய்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பேசிக்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணுவோம். ஃபார் ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட் கேன் யூ ஷேர் ஷரியா ஸ்டாக்ஸ்? ஷரியா மியூச்சுவல் ஃபண்ட்ல போனீங்கன்னா அவங்களே ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எது எது ஷரியா ஸ்டாக்கோ அதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல நீங்க அவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க வேற வேலையை பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ கோர்ஸ் ஃபீ அது மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லிடுவாங்க, அட்மின் சைட்ல இருந்து. இஃப் எனி 1 or 2 ஹெல்ப் ரெக்வயர்ட் ஆஃப்டர் 3 months வில் இட் பி? கண்டிப்பாக வாட்ஸ்அப்புங்கிறது ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணலாம்னா காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கலாம். கேன் ஐ கெட் டுடேஸ் ரெக்கார்டிங் ஜஸ்ட் நோ ஐ ஜாயின்ட்? அட்மின் சைடில் இந்த நம்பருக்கு கேளுங்க, அவங்க உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் பையிங் ஐபிஓ ஷேர்ஸ் ஆஃப்டர் தே கேம் டு மார்க்கெட் தென் ஒன்லி வி நீட் டு செல், ரைட்?
ஆமா. ஆனா வந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடக்கக்கூடிய கம்பெனிகள் தானே. நடக்கக்கூடிய கம்பெனிகள் போது இன்னைக்கு ஐபிஓ ஷேர்ஸ் வந்தோடனே கூட நீங்க வித்துட்டு போயிடலாம். ஓகே, ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். அவங்க மட்டும் இல்லிக்விட் அசெட் அட்லீஸ்ட் 10% இருக்குங்கிற அந்த கண்டிஷன் கீழே அவங்க வந்துருவாங்க. ஐம் இன்வெஸ்டிங் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் தி போஸ்ட் பாஸ்ட் மோர் தென் a இயர். இப்போ அது ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ்லாம் வந்து ஷரியா மியூச்சுவல் ஃபண்டான்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதுல கண்டினியூ பண்ணலாம். ஐ பிலீவ் தே ஆர் ஹராம் சின்ஸ் தே ஆர் இன்வால்வ் இன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ். மேபி இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ மீரா சாஹிப். ஓகே, தேங்க்யூ. மினிமம் அமௌண்ட் ரெக்வயர்ட் டு இன்வெஸ்ட், ஹவு லாங் இட் டேக் டு கவர் லாஸ் இஃப் மார்க்கெட் ஃபால் சடன்லி. இதான் ஃபுல்லாக நம்ம இந்த ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் அது ஃபுல்லாக நம்ம பார்த்துட முடியாது. நீங்கள் டீட்டெயில்டாக கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அதை பற்றியான உங்களுக்கு ஒரு தெளிவான நாலேஜ் கிடைக்கும். மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கணும், மினிமம் 5 லட்ச ரூபா வேணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. எவ்வளோ நமக்கு இருக்கோ அவ்வளோ நம்ம எடுப்போம். நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து மினிமம் என்ன சொல்லுவோம்னா 4 to 5% நீங்கள் இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. உதாரணமாக ஒரு 10,000 போடுறீங்களா, 10,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 4 to 5%. 4 to 5% 10,000 எவ்வளோ? 500 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா. 400 ரூபாலேருந்து 500 வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஓகே, கிளாஸ் டைமிங் மார்னிங் இருக்கும் அல்லது வரைக்கும் அந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஆஃபரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 1 மந்த்துக்கான ட்ரைனிங், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரைனிங் இது. ஸோ இது வந்து 2 வீக்ஸ் தியரி, 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம், நம்ம உமர் சார் சொன்ன மாதிரி. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நம்ம 10,000 சார்ஜ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த பேட்சில் வந்துட்டு 5,000 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து போன பேட்சில் அட்டன் பண்ணவங்களும் நம்ம, அதாவது போன வீக் அட்டன் பண்ணவங்களுக்கும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அதே ஆஃபர் வந்து இப்போ வந்திருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு ஹானர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 10,000 பே பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 4,000 பே பண்ணால் போதும். இந்த 1 மந்த்துக்கான ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ பர்சனலாக நான் சேட்பாட்டில் நம்பர் போட்டதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. சார் சப்போஸ் அட்டன் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னா, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அந்த ரெக்கார்டர் வந்து உங்கள் மொபைல்லேயே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனாக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து இப்போ நான் சேட்பாட்டில் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங்கும் கிடைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ரெக்கார்டிங் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிடுவேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் அதில் தான் ரெக்கார்டிங் கிளாஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து வெறும் 4,000 தான். அதுக்கப்புறம் டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ஃபீஸாக மாறிடும். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு பே பண்ணுறவங்க இமீடியட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சார் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் மந்த் எண்டாக இருக்கே, கொஞ்சம் வந்து பார்ட் பேமெண்ட் இப்போ பண்ணிக்கலாமா, அப்படியா ஏதாவது உங்களுக்கு கொரீஸ் இருந்துச்சுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்டர்னேட் வே ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு 2 ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ப்ரோமோ கோட் வந்து காமன் ஃபார் பப்ளிக். இன்னொரு ப்ரோமோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது உலமாக்கள் இங்கே அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி ப்ரோமோ கோடு இருக்குது. ஸோ ஆலிம்கள் ஏதாவது இருந்தீங்கனாலும் என்னை ப்ரைவேட்டாக என்னை காண்டாக்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ரீச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, கேன் வி டூ சேவிங்ஸ் இன் போஸ்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஸ்கீம், இட் இஸ் ஹலால்? நீங்களே பாருங்களேன், அந்த ஸ்கீமில் நீங்களே அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அவங்க டைரெக்டாக வட்டியோட தான் டீல் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதில் மூடல் கீடெல்லாம் இல்லை, டைரெக்டாக அவங்க வந்து இத்தனை % இன்ட்ரெஸ்ட்னே கொடுத்துருப்பாங்க. ஃபீஸ் எக்ஸ்பென்சிவ், வாட் வில் கெட் ஃப்ரம் அவர் மோர் ரிலேபிள் broker. அப்படி என்னன்னு சொல்லி சரியா புரியல, இன்னொரு அதை டைப் பண்ணுங்க. ஃபீ எக்ஸ்பென்சிவ்ஸ், எந்த கிளாஸோட ஃபீஸ் சொல்றீங்களா இல்லை வந்து brokerage ஃபீஸை சொல்றீங்களா, எதை சொல்றீங்கன்னு புரியல, இன்னொரு டைப் பண்ணுங்க. ஸோ ப்ரோமோ கோடு வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக அனுப்பியிருக்கிற மெசேஜை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெக்கார்டட் லிங்க் இன்றைக்கி நடந்த கிளாஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குரூப்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். கிளாஸ் டைமிங் இன்ஷால்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியன் கேட்டு தான் வைப்போம். இப்போ லாஸ்ட் 2 பேட்ச்லேயும் வந்து மார்னிங் 7 வச்சுருந்தோம். ஆனால் அது கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அதனால ஈவினிங் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் 2 ஒப்பீனியனும் கேட்டுருக்கோம், மார்னிங் வேணுமா ஈவினிங் வேணுமான்ட்டு. மெஜாரிட்டி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டைமிங் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இன் திஸ் தேர்ட் பேட்ச் ஜாயினிங் மெம்பர்ஸ் டசன்ட் கெட் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங்.
அதாங்க பேசிக். அதாவது ஒண்ணு இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொன்னா, பேசிக்கா நம்மளால சில விஷயங்களை புரிஞ்சுட்டு இப்போ நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போறோம்னா, நீங்க கரையில உட்காந்துட்டு நீங்க மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். எனக்கு வந்து ஆழ்கடலுக்குள்ள போகணும், எனக்கு வந்து உள் நீச்சல் அடிச்சு உள்ள போய் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது அட்வான்ஸ் பின்னாடி தான் நம்ம நடத்துவோம். இப்போ இந்த இதுல வந்து நம்ம கரையில உட்காந்துட்டு எப்படி மீன் பிடிக்கிறது, இதுதான் நம்ம கத்துக்க போறோம். ஆழ்கடலுக்கு போறத வந்து அடுத்தடுத்த பேட்சஸ்ல, ஏன்னா ஒரு 3 பேட்சஸ் முடிஞ்சாதான் இப்போ ஒவ்வொரு இப்போ லாஸ்ட் 2 பேட்ச்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க வந்தாங்க. இப்போ இந்த பேட்ச் ஒரு அந்த மாதிரி 40 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா, இப்போ இதுல இருந்து ஒரு ஃபில்டர் பண்ணி 10 பேர் தான் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ்க்கு வருவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம நடத்த முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் வெளியிருந்து வருவாங்க, அவங்களுக்கு தான் அட்வான்ஸ் கொண்டு போக முடியுங்கிறதுனால இப்போ தேவைப்படாது. இப்போ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த தேர்ட் பேட்ச்ல அந்த அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. பின்னாடி இன்ஷால்லா ஃபியூச்சர்ல பிளான் பண்ணும். அதர் ஸ்டாக் மார்க்கெட் brokerage சார்ஜிங் வெரி லெஸ் when compared வித் வாட் யூஆர் ஆஃபரிங். புரோக்கரேஜ்ங்கிறது வேறங்க. புரோக்கர் அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு இடத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். உதாரணமா வந்து கோர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? இப்போ கோர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது நம்ம தான் வந்து இருக்கிறதுல மினிமம் ஆஃபர் பண்றோம். ஏன்னா நானும் வந்து பல இடங்களில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கேன். அங்கே வந்து 8,000, ஓகேங்களா, 15,000, 27,000 வரைக்கும்லாம் இருந்திருக்கு ஃபீஸ். நம்ம தான் என்ன பண்றோம், இது வந்து ஒரு 4,000ல வந்து கம்யூனிட்டிக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமமா என்ன பண்ணியிருக்கோம், 5,000 சொல்லி சொல்லி 10,000 சொல்லி வச்சு அதுக்கப்புறம் 5,000 ஆஃப் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து இந்த இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு 4,000 மட்டும் பே பண்ணா போதும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கோர்ஸ் ஃபீ. ஆக்சுவலி brokerage ஃபீ பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த brokerage கம்மியா வந்து brokerage வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அந்த brokerage கிட்ட நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா போதும். கிளாஸ் டைம் 9 PM டு 10 PM இருந்தால் நல்லா இருக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சு வர கிளாஸ் அட்டன் பண்ண சரியா இருக்கும். ஓகே, சஜஷன்ஸ் நீங்கள் கொடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சஜஷன் கொடுங்க, அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சஜஷன் வாங்கி தான் நம்ம வைப்பாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு எப்போனாலும் டைம் ஓகே தான். ஆனால் வந்து மற்றவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியமாக டைமிங் எதுங்கிறது வேணும். இப்போ லாஸ்ட் பேட்ச்ல 7 மணிக்கு வச்சனால இப்போ சவுதியில இருந்துலாம் சில பேர் அட்டன் பண்ணாங்க. அவங்களால சார் எங்களுக்கு 4:30 வந்துடுது, மார்னிங் 5 o'clock வந்துடுது, அது வந்து சுபுடைய நேரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம என்ன சொன்னோம்னா, சரி டைமிங் பின்னாடி மாற்றலாமா, அடுத்த பேட்ச்ல மாற்றலாமான்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதான ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் கேட்டு தான் எதுவும் முடிவு பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல என்ட்ரி பண்றதுனால யார் இயர்ல ஒன்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியது வருமா? இப்போ நீங்க வந்து டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு ஷேரை வித்தாலே உங்களுக்கு அந்த டேக்ஸ்லாம் பிடிச்சிட்டு தான் வெளியே மீதி அனுப்புவோம். ஓகேங்களா? அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண தேவையில்லை. நம்ம உங்களுக்கு அக்கௌண்ட் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளாஸ் வச்சிருப்போம், எப்படி அக்கௌண்ட் ஹேண்டில் பண்றதுன்ட்டு. அதில் சொல்லிடுவோம் என்னென்ன டேக்ஸ் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. நம்ம விற்கும் போது நம்ம பணத்தை எடுக்கும் போது அவங்க அதெல்லாம் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதனால அதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க பணத்தை பே பண்ணிட்டீங்க, ப்ரோமோ கோட் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்க மேனேஜ்மெண்ட்ல நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாலே உங்களுக்கு அவங்க அந்த ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிட்காயின் பத்தி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன். பிட்காயின் சம்பந்தமா ஹலால் ஹராம் நம்ம சொல்ல முடியாது. அது சம்பந்தமான தெளிவான ஃபத்துவாக்கள் கிடைக்கல. ஓகேங்களா? ஏன்னா வந்து கரன்சி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் வெளியிடணும் அல்லது அரசாங்க நிறுவனம் வெளியிடணும். பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு தனிநபருடைய அது இஷ்யூ தான் அது. அந்த தனிநபர் யார் என்னன்னு தெரியல. அதனால வந்து கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஆல்கோரிதம்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு ஆல்கோரிதம்ஸ் போன போன வாரம் நம்ம பிட்காயினை பத்தி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆல்கோரிதம்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இன்கேஸ் நீங்க கோடி ரூபா கொடுத்து பிட்காயின் வாங்கி அது யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். அவ்வளோதான். அதை அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் ஆயிடும். தேங்க்யூ உஸ்தாத். தேங்க்யூப்பா. அதனால் பிட்காயின் விஷயமா நம்ம இன்ஷால்லா தேவைப்பட்டால் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணலாம், நம்ம வந்து கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது பேசுவோம். ஆனால் இப்போதைக்கு அது ஹலாலுங்கிற மாதிரியான பர்மிஷன் இருந்ததா எனக்கு இது வரைக்கும் தகவல் இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. இதை தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளாஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். நீ கிளாஸ் ஜாயின் பண்ணி சொன்னால் இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட் 2 பேட்ச்ல வந்து எந்த நெகட்டிவ் ரிவ்யூவும் வரல. நீங்கள் வந்து கூகுள் ரிவ்யூலையும் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நான் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது சார் இவ்வளோ கம்மி ஃபீஸ்க்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எங்கேயும் யாரும் சொல்லித் தர மாட்டாங்கன்றது தான் ஃபீட்பேக் வந்திருக்கு. இது வரைக்கும் யாரும் வரல, அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீட்பேக் எதுவும் வரல. இன்ஷால்லா நம்ம கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட்காக இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம்காக, ஒரு சப்ஸ்டியூட் இன்கம்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஷால்லா. அதனால அடுத்து நம்மளுடைய கிளாஸஸ் வந்து டியூஸ்டே அல்லது வந்து மண்டே அல்லது டியூஸ்டே ஆரம்பிச்சிடும். as soon as possible 2 or 2 3 days வந்து இந்த ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க, அதுக்காக டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் வந்து என்ன ஆயிரும், ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து 3 weeks வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஓகே, கற்றுக்கிறதுல ஒன்றும் என்ன இல்லை, தப்பு இல்லை. அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நமக்கு வந்து அது கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என்ன அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சிடும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, என்னென்ன நடக்குது, கரண்ட் இஷ்யூஸில் என்னென்ன சொல்ல வராங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ. இதுக்கப்புறம் எதுவும் டவுட் வரல, அதனால கிளாஸை இங்கே வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அட்மின் சைட்லேருந்து ஏதாவது சொல்லணுமா சார்? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தேன்னா நான் சேட்பாட்டில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பே பண்ணுறீங்க, ஆனால் யாருன்னே தெரியல. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் அனுப்புங்க இன்ஷால்லா. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இது ஆன்லைன் ட்ரைனிங்காக இருந்தாலும் நம்ம வந்து லிமிட்டட் சீட்டு தான் வைக்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் லிமிட்டட் சீட் இருக்கனால நாங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ நாங்கள் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நீங்கள் பிஃபோராகவே பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க. இல்லை சார், நான் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட், அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு அன்னைக்கு நான் பே பண்ணுறேன் ஜான்வரி மாதம் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் இருக்கிறவங்களும் உங்களுடைய நேமை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து அதை புக் பண்ணி வச்சுருப்பேன் இன்ஷால்லா. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறப்போ உங்களுக்கு நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடும் கொடுத்துருவேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லேட்டராக நான் சொல்கிறேன் இன்ஷால்லா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா, இன்னைக்கு வந்து அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஜஸாக்கல்லா ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.